रामाय रामभद्राय रामचन्द्राय वेधसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगताम् अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। सीतारामगुणग्राम पुण्यारण्यविहारिणौ वन्दे विशुद्धविज्ञानौ कवीश्वरकपीश्वरौ। यावत् स्थास्यन्ति गिरयः सरितश्च महीतले तावद् रामायणकथा லோகேஷு பிரச்சலிஷ்யதி. நேத்திக்கு முதல் அத்தியாயத்திலேருந்து ஸ்ரீ ராமச்சந்திரரோட குணங்கள் எல்லாம் பார்த்தோம். ஏன்னா ராமர் அப்படின்னாலே அவரோட குணம்தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ராமோ விக்கிரகவான் தர்மஹா. ராமர் அப்படின்றவர் தர்மம் அப்படின்ற அந்த பிரின்சிபல் அத ஒரு ரூபத்துல பார்க்கணும்னா அதுதான் ராமர். ஏன்னா சத்தியத்தை நம்ம கண்ணால பார்க்க முடியாது, தர்மத்தை நம்ம கண்ணால பார்க்க முடியாது. சத்தியத்தையோ தர்மத்தையோ கண்ணால பார்க்கணும்னா அதுக்கு இருக்கிற ஒரே வழி ஒரு சத்தியவான் கிட்டயோ ஒரு தர்மவான் கிட்டயோ தான் பார்க்க முடியும். ஒரு தர்மிஷ்டனா இருக்கிற ஒரு புருஷர்கிட்ட தான் அந்த தர்மத்தை நம்ம பார்க்க முடியுமே தவிர தர்மம்னா எப்படி இருக்கு எனக்கு கண்ணு முன்னாடி காட்டுங்கன்னா காட்ட முடியாது. சத்தியமும் அப்படிதான், பலமும் அப்படிதான். பலத்தை என்ன கண்ணு முன்னாடி காட்டுங்கன்னா ஒரு பலசாலியில தான் காட்ட முடியும். அப்படி தர்மத்தையும் உயர்ந்த குணங்களையும் எனக்கு ஒரு ரூபத்துல காட்டுங்கோனா, எனக்கு ஒருத்தரோட வாழ்க்கையில காட்டுங்கோ அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுதான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவோட ரூபம், அதுதான் அவரோட அவதாரம், அதுதான் அவரோட வாழ்க்கை. இப்போ ராமாயணம் சொல்லறதுன்னு இங்க சத்சங்கத்துல விஷயம் வச்சுட்டு இருக்கோம். முதல்லயே சொல்லிடுறேன், முழு ராமாயணத்தை கண்டிப்பா இவ்வளவு நாள்ல சொல்லி முடிக்க முடியாது. ஏன்னா சுந்தர காண்டம் மாத்திரமா பாராயணம் பண்ணாலே 8 மணி நேரம் ஆகும். ராமாயண நவாகம்னு எடுக்கும்போது ஒரு நாளைக்கு 6-7 மணி நேரம் பாராயணம் பண்ணி 9 நாள் ஆகுது வெறும் பாராயணம் முடிக்கிறதுக்கு. இது ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளனேஷனும் இல்லாம ஒரு எக்ஸ்ட்ரா மீனிங்கும் சொல்லாம வெறும் மூலத்தை பாராயணம் பண்ணிட்டு போறதுக்கே அவ்வளோ நாள் ஆறுது. அப்போ ராமாயணத்தை முழுசா படிக்கணும்னா எவ்வளோ வருஷங்கள் ஆகுமோ தெரியாது. 700 ஸ்லோகங்கள் இருக்கிற பகவத்கீதையே வருஷ கணக்காருது படிச்சு முடிக்கிறது. புராணங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஒரு புராணமும் ஒரு ஸ்லோகமா எடுத்து பார்க்க 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 ஆழமா போயிட்டே இருக்கு. நம்ம ஒரு 10 வருஷம் எடுத்துட்டு ராமாயணத்தை முழுசா பார்த்தேன் அப்படின்னு நினைச்சுட்டாலும் 11வது வருஷம் அதை பார்க்கும்போது புதுசா ஏதோ ஒன்று தோணும். ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி ராமாயணம் படிக்க ஆரம்பிச்சப்போ இருந்த ஆள் இப்போ இல்லை. நம்ம எவ்வளவோ மாறிட்டோம். நம்மளோட வாழ்க்கை மாறியாச்சு, நம்மளோட மென்டல் ஆட்டிடியூட் நிறைய மாறி இருக்கும், நம்ம வாழ்க்கையை பார்க்குற விதம் நிறைய மாறி இருக்கும். ஆனா இந்த சாஸ்திரங்களோட அழகே என்னன்னா எல்லாத்துக்கும் இதுதான் சொல்யூஷன். ஒரு குழந்தையிலேருந்து எடுத்து ஒரு தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லாருக்கும் கத்துக்கிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்கு. ஆனா என்னென்ன ஆகும்னா அந்தந்த வயசுல அந்தந்த விஷயத்த நம்ம போய் பிடிச்சுக்கோம். குழந்தைகளுக்கு சாதாரணமா ராமாயணத்துல யாரை ரொம்ப பிடிக்கும்னா ஹனுமாரை தான் பிடிக்கும். யாரும் ராமரை பிடிச்சுக்க மாட்டா. ராமாயணத்துல குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யாருன்னு பார்த்தா அது ஹனுமாரை தான் சொல்லுவா. ஹனுமார் குதிக்கிறதும் வானர சைன்யம் இது பண்ணறதும் அதை பண்ணறதும் ராமேஸ்வரத்துலேருந்து லங்கைக்கு குதிக்கிறதும் எல்லாம் தான் அவளுக்கு பிடிக்கும். இன்னும் கொஞ்ச நாள் ஆக 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 ராமரோட தியாகமும் லக்ஷ்மணரோட தியாகமும் சீதாதேவியோட அந்த உத்தமமான குணங்களும் ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்சம் கூட வயசார்த்து அப்படியெல்லாம் நானும் இருக்கணும்னு தோணும். ஒரு வயசு வரத்துக்குள்ள அந்த அப்பாக்கோ அம்மாக்கோ எனக்கு ராமரை மாதிரியோ சீதைய மாதிரியோ ஒரு புள்ளையோ பொண்ணோ பிறக்க மாட்டானான்னு தோணும். இத ஒழுங்கா உபாசனை பண்ணிட்டு வந்தா கடைசியில அந்த ராமரையே தான் நம்ம போய் அடையும். இப்படி இந்த விஷயங்களுக்கு முடிவுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அனந்தாவை வேதாக. வேதம் அப்படின்றது அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. அறிவுக்கு எண்டே கிடையாது. போக 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 அறிவு நம்ம சம்பாதிச்சுட்டே இருக்கலாம், இதோட முடிஞ்சாச்சுன்னு சொல்ல முடியாது.
அதனால இருக்கிற சந்தர்ப்பத்துல இருக்கிற நேரத்துல ராமரோட அனுகிரகத்துல எவ்வளோ நம்மளால பார்க்க முடியுமோ அவ்வளோ பார்க்கலாம். இந்த கதை எங்க ஆரம்பிக்கிறதுன்னா, நான் வால்மீகி ராமாயணத்துல முதல் சர்க்கத்துல இருந்து ஆரம்பிக்கல. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, ராமரோட அவதாரம்னாலே அந்த கதை எங்கேருந்து சாதாரணமா ஆரம்பிக்கும்னா, தசரதர் ஒரு நாள் கண்ணாடியை பார்க்கறாரு. கண்ணாடியை பார்த்த உடனே அவருக்கு வெள்ளை முடி தெரியறதான். இப்போ நரமுடி வந்தாச்சுன்னு உடனே நம்ம என்ன பண்ணிருப்போம், உடனே டைய வாங்கின்னு வந்து போட்டிருப்போம். ஆனா அவர் அப்படி பண்ணாம தனக்கு வயசாருது அப்படின்றத ஒத்துண்டு இனிமே தன்னோட வேலையை யாரு பண்ணுவான். இந்த ராஜ்யபரணம் அப்படின்றது ஒரு ரொம்ப முக்கியமான வேலை, ரொம்ப திவ்யமான ஒரு கர்த்தவியம், அது ஒரு கடமை. அது இந்த கடமையை நான் யாருக்கிட்ட ஒப்படைக்கலாம், அப்படி ஒப்படைக்கிறதுக்கு ஒருத்தர் யாருமே இல்லாம வாரிசே இல்லையேன்னு நினைச்சு கவலைப்பட்டு இருக்கும் போதுதான் தன்னோட குலகுருவான வசிஷ்டர்கிட்ட பேசி புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணா புத்திரபாகியம் ஏற்படும்னு ஒரு புத்திரகாமேஷ்டி யாகத்தை பண்றான். இப்போ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், வேதாந்தம் படிக்கிறோன்ற பேர் வழியில வைதிக கர்மாவை கூட எடுத்து சைட்ல வச்சுடுவோம். ஆனா ராமாவதாரமே எங்க ஆரம்பிக்கிறதுனா ஒரு வைதிக கர்மால தான் ஆரம்பிக்கிறது. ராமர் அவதாரம் பண்ணதே எதை காரணமா வச்சுண்டுன்னா ஒரு புத்திர காமேஷ்டி யாகம். இந்த கர்மாவை பண்ணா இந்த பலன் கொடுக்கும்னு சாஸ்திரம் சொல்லுறது, இல்ல வேதம் சொல்லுறது. ஆனா அந்த பலத்தையும் தாண்டி அதை ஈஸ்வரார்ப்பணமா பண்ணணுன்றது நம்மளோட உள்ளத்துல இருக்கணுமே தவிர அந்த பலன் கிடைக்காது. அதெல்லாம் வெறும் கட்டுக்கதைன்னு என்னைக்கும் சொல்லிடக்கூடாது. வேதம் ஒரு பலனை தரேன்னு சொன்னா கண்டிப்பா கிடைக்கும். ஆனா ஒரு சுவாமிகள் சொல்லுவார், பலனுக்காக பண்ணறதுக்கும் அத்தியாத்மமா முன்னேறணும்னு பண்ணறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்னா, நம்ம ஒரு பலனுக்காக ஒரு கர்மாவை பண்ணோம்னா அதை 100% பர்ஃபெக்டா பண்ணாதான் அந்த பலன் உண்டாகும். 99% பர்ஃபெக்ஷனோட பண்ணாலும் அந்த கர்மா பலத்தை கொடுக்காது. இப்போ எனக்கு புள்ள வேணும்னு புத்திரகாமிஷ்டி யாகம் பண்ணா பாதி யாகம் ஒழுங்கா பண்ணிட்டு பாதி ஒழுங்கா பண்ணலைன்னா பாதி புள்ளையா கிடைக்க முடியாது. ஓ, முழுசா பண்ணா முழுசா நல்ல ஒரு புள்ள கிடைக்கும், இல்லாட்டி ஒன்றும் கிடைக்காது. ஆனா அத்தியாத்மமா எனக்கு ஒரு பலனும் இல்லை, நான் இதை ஈஸ்வரார்ப்பணமா பண்றேன்னு பண்ணும்போது ஏதாவது தப்பு இல்லாட்டி நம்மளுக்கு தெரியாம, அது நம்மளோட ஸ்ரத்த குறைச்சல்னாலும் இல்லை. ஏன்னா எல்லாரும் கர்மயோகத்தை எப்படி எடுத்துப்பானா, ஏனோ தானோன்னு பண்ணிட்டு கர்மயோகம்னு சொல்லுறது. ஆனா பகவான் கீதையில சொல்றாரு, சக்தாக கர்மணி அவித்வாம்சா யதா குர்வந்தி பாரத குறியாத் வித்வான்ஸ் ததா சக்தா சிகீர்ஷுர் லோக சங்கிரகம். அந்த பொருள் மேல ஆசை இருக்கிற ஒருத்தன் எவ்வளோ மும்முரமா அந்த வேலையை பண்ணுவானோ, ஒரு வித்வான் ஒரு ஞானி எப்படி பண்றான்னா அந்த ஆர்வம் அப்படியே இருக்கு, ஆனா அவனுக்கு பலன்ல ஆசை இல்லை. இதனால ஏனோ தானோ நான் ஈஸ்வரார்ப்பணமா தானே பண்றேன், என்ன ஆனாலும் எனக்கு பரவாயில்லன்ற ஒரு நோக்கத்தோட அவன் பண்ணறது 100% ஸ்ரத்தையோட பண்றான். ஆனா அந்த பலன்ல அவனுக்கு ஸ்ரத்தை இல்லை. இது எப்படின்னு புரியறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப வருஷம் ஆயிடும். ஏன்னா நம்மளுக்கு என்னன்னா, அந்த பலன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ரத்தை. பெரிய பலன்னா நிறைய ஸ்ரத்தை, குட்டி பலன்னா குட்டி ஸ்ரத்தை. இப்போ ஒரு வேலை பண்ணா நம்மளுக்கு 100 ரூபாய் கிடைக்கும்னா நம்ம கண்டுக்க மாட்டோம். இந்த வேலையை பண்ணா 10,000 ரூபாய் கிடைக்கிறதுனா கொஞ்சம் ஸ்ரத்தையா பண்ணுவோம். இந்த வேலையை ஒழுங்கா பண்ணி முடிச்சா 1,00,00,000 ரூபாய் கிடைக்கும்னா மற்ற எல்லா வேலையும் விட்டுட்டு அதை பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு வேலையை நம்ம எப்படி மெஷர் பண்றோம்னா, அதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஸ்ரத்தைய போடுறேன்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா பகவான் சொல்ற, இந்த ஞானி அந்த வரவேண்டிய விஷயத்துல ஸ்ரத்தைய போடுறது இல்ல, தனக்கு விதிச்சிருக்கிற கர்மா மேல ஸ்ரத்தைய போடுறான். நான் இதை பண்ணணும், இது என்னோட கடமை, அதனால நான் பண்றேன். அதுல இருந்து என்ன வருதுன்றது என்னோட கவலை கிடையாது. இப்படி எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, வைதிக கர்மா அப்படின்றது வேதாந்தன்ற பேர்ல என்னைக்கும் தள்ளி வைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இதுக்கு அர்த்த குக்குட்டி நியாயம்னு ஒரு நியாயம் சொல்லுவார். ரொம்ப புத்திசாலியான ஒரு விவசாயி இருந்தானா. அவன் என்ன பண்ணா, டெய்லி கோழிக்கெல்லாம் அந்த சாப்பிடறதுக்கு அந்த அரிசியெல்லாம் போடுவான். அதை பார்த்துட்டே இருந்தான். என்ன ஆறுதுன்னா, அது வாய் வழியா அரிசி மணியெல்லாம் சாப்பிடுறது, அப்புறம் பின்னாலேருந்து முட்டை வருது, கோழியோட பின்னாலேருந்து முட்டை வருது, வாயால அரிசி சாப்பிடுறது. இப்போ இவன் என்ன நினைச்சான், இதோட வாய் எனக்கு நஷ்டம் கொடுக்கறது, ஆனா இதோட பிருஷ்டபாகம் பேக் சைடு எனக்கு லாபம். ஏன்னா அந்த பேக் சைட்ல இருந்து தான் முட்டை வருது.
ஆனா இதோட அந்த வாயோ தலையிலேருந்து எனக்கு நஷ்டமாறுது. ஏன்னா அதுக்குள்ளதான் நான் நிறைய அரிசியெல்லாம் அதுக்கு என்னெல்லாமோ சாப்பிடறதுக்கு கொடுக்க வேண்டியது. அதனால என்ன பண்ணானா அந்த தலையை வெட்டிட்டான். அப்புறம் தலையை வெட்டிட்டு கீழே இருந்து முட்டை வருமானு யோசிச்சுட்டு இருந்தான். இந்த மாதிரிதான் நம்ம பண்ணறது. உபனிஷத்து ஞானம் அப்படின்றது நம்மளோட பரம லட்சியம். ஆனா அந்த பரம லட்சியத்துக்கு நம்ம போட வேண்டிய எஃபர்ட் எல்லாம் எங்க போறதுன்னா கர்மால போகுது. இப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நமக்கு வேண்டது ஞானம் தானே, இந்த கர்மாவை தூக்கி போட்டுடலான்னு இந்த விவசாயம் மாதிரி நம்மளும் கோழியோட தலையை வெட்டி தூக்கி போட்டுடும். ஆனா அப்படி பண்ணா ஞானம் என்னைக்கும் உண்டாகாது. இப்போ ராமாவதாரமே எங்க ஆரம்பிக்கிறதுனா ஒரு வைதிக கர்மா, ஸ்ரத்தையோட பண்ற ஒரு வைதிக கர்மால தான் ராமாவதாரம் ஆரம்பிக்குது. இப்போ புத்திரகாமேஷ்டி யாகமாகி நல்லா நடந்து அதுலேருந்து பாயசம் வந்து எல்லாரும் கௌசல்யா கைகேயி சுமித்ரா எல்லாம் குடிச்சு அப்புறம் எல்லாரும் கர்ப்பவதி ஆறா. அப்புறம் கொஞ்ச மாசங்கள் ஆயிட்டு ராமரை வந்து எப்போதும் மனுஷாவதாரம் மர்த்தியாவதாரம் அப்படின்னு தான் வால்மீகி கஷ்டப்பட்டு ராமரை ஒரு மனுஷனா காட்ட பார்க்கிறார். இவ்வளோ திவ்ய குணங்கள் இருந்தாலும் இவ்வளோ ஈஸ்வர குணங்கள் இருந்தாலும் கஷ்டப்பட்டு அவரை மனுஷனா காட்ட பார்த்துட்டு இருக்கிற வால்மீகி மகர்ஷி கூட அந்த ராமாவதாரம் நடந்த அந்த நொடியில அவரால தாங்க முடியல. அவரால அந்த எக்ஸைட்மெண்ட் அப்படியே கண்டெயின் பண்ணிக்க முடியாம, அந்த ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியாம சொல்லிட்டார். ரோத்யமானே ஜெகநாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா அஜனயத் ராமம் சர்வலக்ஷண சயுதம். எந்த பகவான் இந்த ஜகத்துக்கே நாதனோ, சர்வலோக நமஸ்கிருதம், எல்லா லோகங்களும் நமஸ்காரம் கூடிய அந்த பகவான் கௌசல்யாவோட கர்ப்ப பாத்திரத்திலேருந்து ராமரா வந்து பிறந்தார். இப்ப நம்ம கிருஷ்ணாவதாரத்துல பார்த்தோம்னா பாலலீலைக்கு தான் நிறைய முக்கியத்துவம். கிருஷ்ணர் 120 வருஷம் இருந்தாலும் இப்போவும் எல்லாருக்கும் எந்த கிருஷ்ணரை தெரியும்னா வெண்ணை திருடுற கிருஷ்ணனும் கோபிகை கூட விளையாடிட்டு இருந்த கிருஷ்ணரையும் தான் தெரியும். அதுக்கப்புறம் எவ்வளவு பண்ணியிருக்காரு, கீதோபதேசம் முதற்கொண்டு பண்ணியிருக்காரு. அந்த அந்த கிருஷ்ணரை எல்லாரும் மறந்துட்டோம். இப்போவும் இந்த வேணுகானம் பண்ற கிருஷ்ணனையும் இந்த தவழற கிருஷ்ணனையும் தான் எல்லாரும் கொண்டாடும். ஆனா ராமாவதாரத்துல எக்ஸாக்ட் ஆப்போசிட். இப்படி பிறக்கிறார், பார்த்தா கொஞ்சம் ஸ்லோகங்கள் அப்படியே ராமாயணம் படிச்சுன்னு வந்திருந்தா ராமர் அதுக்குள்ள வளர்ந்தாச்சு. 36வது ஸ்லோகத்துக்குள்ள அவரோட கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாச்சு. அப்போ ராமாவதாரத்துல எது ரொம்ப முக்கியமா விஸ்தாரமா இருக்குன்னா அந்த 14 வருஷம் காட்டுல இருந்த அந்த பாகங்கள் தான் விஸ்தாரமா வருது. அப்போ ராமாவதாரமே என்னத்தை காட்டுறதுன்னா தியாகத்தை காட்டுறது. உபனிஷத் சொல்லிட்டு ந கர்மனா ந பிரஜையா தனேன தியாகேனைக்கே அமிர்தத்வமானசுஹோ. தியாகத்தினாலதான் இந்த அமிர்தத்துவத்தை அடையலான்னு ராமர் தானே தியாகம் பண்ணி காட்டி கொடுத்தாரு. எதைதான் தியாகம் பண்ணல ராமர். தான் சுகபிரம்ம மகர்ஷி பாகவதத்துல ராமாவதாரத்தை ராம சரித்திரத்தை சொல்லும்போது அங்கேதான் ஆரம்பிக்கார். குருவர்த்தே தியக்த ராஜ்யா, எல்லாத்தையும் விட்டு காட்டுக்கு போன அந்த ராமரை சொல்லிதான் சுகபிரம்ம மகர்ஷி ஆரம்பிக்கிறார். ஏன்னா அவரும் தியாகி, அவரும் அவதூதர். அவதூனனம்னா எல்லாத்தையும் உதறி போடுறது, அவுத்து போடுறது தான் அவதூனனம். இப்போ அவதூதர்னா வெறும் சட்டையோ இல்ல துணியோ அவுத்து போட்டுட்டு நடக்கிறவா கிடையாது. இந்த சரீரம் அப்படின்ற துணியவே அவ அவுத்து போட்டுட்டான். பகவான் கீதையில சொல்றார், வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நரோபராணி யதா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி அந்யானி சையாந்தி நவானி தேஹி. எப்படி ஒரு பழைய துணியை நம்ம தூக்கி போட்டுட்டு புது துணியை எடுத்து கட்டி போவோம், அதே மாதிரி இந்த ஜீவன் என்ன பண்ணுறது, இந்த சரீரம் பழசாக ஆக ஆக அதை தூக்கி போட்டு புது சரீரத்தை எடுத்துக்கிறது. இப்போ மிருத்யுன்றது என்னன்னா ஒரு ட்ரெஸ் சேஞ்ச், அவ்வளோதான். இந்த சரீரத்தை தூக்கி போட்டுட்டு புது சரீரத்தை எடுத்து மாட்டிக்கிறது. அதுவும் சரீரத்தையும் நம்ம துணியை மாதிரி தான் ட்ரீட் பண்றோம். சொல்ல போனா புது துணியை என்ன பண்ணுவோம், ரொம்ப பத்திரமா மஞ்சள் எல்லாம் தேய்ச்சு அதை தனியா மற்ற துணிகளோட துவைக்காம தனியா வச்சு துவைச்சு அப்படி பொத்தி பொத்தி பாதுகாத்து அதை வெறும் வெளியில மாத்திரம் போட்டுக்கிறதுக்கு, அதுவும் ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு மாத்திரம் அதை போட்டுட்டு அப்படியே பத்திரமா எடுத்து உள்ள வச்சிடும். அதே மாதிரிதான் ஒரு பிறந்த குழந்தையோ ஒரு சின்ன குழந்தையோ அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கும். அப்படியே இந்த குழந்தை பெருசாக ஆக ஆக ஒரு நடு வயசு வந்தாச்சு, ஒரு 16-18 வயசு வந்தாச்சுன்னா என்னவோ பண்ணிக்கோ தொலைகிறதுன்னு விட்டுடுறோம். அதே மாதிரிதான் அந்த துணியும் பழசாகிறப்போ
அது டிமோஷன் ஆயிடுறது. வெளியில ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கிற துணியிலேருந்து வீட்டுக்கு போட்டுக்கிற துணின்னு வந்த அப்புறம் அதுக்கு அவ்வளோ மரியாதை எல்லாம் கிடையாது. அதை எது கூட வேணா துவைக்க போட்டுக்கலாம், எங்க வேணா காய போட்டுக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட வருஷம் அதான் என்ன ஆகுது, அங்கங்க ஓட்ட விழ ஆரம்பிக்கும். ஓட்ட விழ ஆரம்பிச்சா அது ஆத்துல போட்டுக்கிறதுக்கும் லாயக்கு இல்லாம டேபிள் துடைக்கிற துணியா மாறுது. அப்புறம் டேபிள்ல இருந்து இன்னும் டிமோஷன் ஆகுது, டேபிள்ல இருந்து தரையை துடைக்கிற துணியா மாறுது. கடைசியில என்ன ஆகுதுன்னா எல்லா பக்கமும் ஓட்டையான ஒரு சாணாச்சுருணையா அது மாறிடுது. இப்போ அந்த சாணாச்சுருணையை இன்னொரு சாணாச்சுருணையை பார்த்து சொல்லித்தான். ஒரு நாள் ஞாபகம் இருக்கா, அவன் என்னதான் போட்டுண்டு அவன் ஆபீஸுக்கு போவான், இப்ப பாரு என்னோட நிலைமை, நான் தரையை தொடச்சுட்டு இருக்கேன். இது நம்மளோட கதை தான். நம்ம சொல்லலாம், நான் அந்த காலத்துல அப்படி இருந்தேன், இந்த காலத்துல இப்படி இருந்தேன், நான் அப்போல்லாம் 100 kg தூக்குவேன், நான் அப்போல்லாம் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு பெட்ல படுத்துட்டு யாரு வேணா பேசலாம். நீங்க அப்போ பண்ணிருக்கலாம், பண்ணலைன்னு நான் சொல்லல. ஆனா இப்போ சாணாச்சுருணை ஆயாச்சு. இப்போ என்ன ஒரே ஒரு விஷயம், துணியை தூக்கி போட்டுடுவா, சரீரம் பழசானாலும் எப்படியாவது காப்பாத்தி வச்சு அதுவே போற வரைக்கும் பத்திரமா வெண்டிலேட்டர்ல போட்டு வச்சுருப்பா. அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர அங்கங்க ஓட்ட விழ ஆரம்பிக்கிறது, பேக் பெயின், நீ பெயின், அந்த பெயின் இந்த பெயின் எல்லா பெயினும் வந்துடுது. ஓ அந்த துணியை உதறி போடுற மாதிரி இந்த சரீரத்தை உதறி போடுறது தான் தியாகம். இதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, ஒரு துணிக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அவ்வளவுதான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுக்கே அவ்வளவுதான் இம்பார்ட்டன்ஸ்னா அப்புறம் இதுக்கு சுத்தி இருக்கிற விஷயங்களுக்கெல்லாம் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த ராமர் தான் நம்மளுக்கு விசேஷமா தெரியும். ஆனா அவரோடும் பாலகாண்டம்னு இருக்கு, அங்க சில விஷயங்களை நம்மளுக்கு வால்மீகி மகர்ஷி சொல்ற. அப்போ என்ன ஆகுது, விஸ்வாமித்திரர் என்னோட யாகத்தை ப்ரொடெக்ட் பண்ணறதுக்கு ராமரையும் லக்ஷ்மணரையும் அனுப்பி வை அப்படின்னு சொல்றோம். ஓ அப்படி கேட்ட உடனே ராஜாக்கு தசரதருக்கு ஒரே பயமாயிடுச்சு. நீங்க சொல்லுங்க, நான் வரேன், என்னோட அயோத்தியாவோட சைன்யத்தையே கூட்டிட்டு வேணாலும் வரேன், ஆனா என் பிள்ளைய மாத்திரம் கேட்காதுங்க, பாவம் சின்ன பையன், அவனை போய் அந்த ராட்சசால் கூட சண்டை போட வைக்கிறதா, நான் வரேன், நான் உங்களோட யாரு எந்த ராட்சசன் வரான்னு பாக்குறேன். விஸ்வாமித்திரர் சொல்றார், எனக்கு ராமன் தான் வேணும், ராமனும் லக்ஷ்மணனையும் நீங்க அனுப்பி கொடுக்கணும். ஓ தசரதர் மனசில்லாத மனச வசிஷ்டர் சொல்றார், வசிஷ்டர் வேற சொல்றார், அவர் கூட போக கிடைக்கிறது பெரிய பாக்கியம், அதனால போங்கோ, அனுப்பி கொடுங்க. இப்போ அனுப்பி கொடுக்கும் போது ஒரு பெரியவர் சொல்லுவார், ராமாயணத்துல பார்த்தா திருப்பி 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 என்ன ஒரு விஷயம் வரும்னா, இவன் இங்கேருந்து இந்த இடத்துக்கு போனா அங்க நிறுத்தி சந்தியாவந்தனம் பண்ணு, மத்தியானம் திருப்பி கிளம்புனா அங்க போய் இந்த இடம் எத்துறதுக்குள்ள சாயங்காலம் ஆயிடுத்து, அங்க போய் சந்தியாவந்தனம் பண்ணா, அடுத்த நாள் காலையில ஏந்தா எழுப்புறதே எப்படி, கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தேவமான்மிகம். என்னோட குரு சொல்லுவார், ராமர் இவ்வளோ வருஷமா அந்த அரமனையில அம்மா தான் எழுப்புவார், அதனால அப்படியே பழகிடுத்தவருக்கு. முதல் நாள் அரமனையை விட்டு அம்மாவை விட்டு வந்திருக்கார், அதனால அந்த அம்மாவை எங்கன்னு தேடாம இருக்கணுன்றதுக்காக அந்த அம்மா ஞாபகமா தன்னோட அம்மா பேரை சொல்லி எழுப்பி விட்டார், கௌசல்யா சுப்ரஜா ராமான். அப்போ என்ன சொல்லி எழுப்புறாருன்னா, பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, அங்க பாருப்பா கிழக்க பாரு, அங்க சூரியோதயமா இருக்கு, உத்திஷ்ட நரசார்தூல, ஏந்திரு, என்ன பண்ணுறதுக்குன்னா கர்த்தவியம் தெய்வமான்மிகம், சந்தியாவந்தம் பண்ணதுக்கு நேரமாயாச்சுப்பா ஏந்திரு. இப்படிதான் ஒரு குழந்தைய எழுப்பணும். ஸ்கூலுக்கு லேட் ஆச்சுதா கழுதை எழுந்துருன்னா அது கழுதையா தான் வளரும். சந்தியாவந்தம் பண்ணறதுக்கு நேரமாயாச்சு, சூரியோதயம் ஆயாச்சுன்னு சொல்லி அந்த ரிஷி எழுப்புறாரு. அதான் ரிஷிக்கும் நம்மளுக்கும் இருக்கிற வித்தியாசம். அவ எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தான்னு பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்ம எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை அவ கண்டுக்கவே இல்லை. எவ்வளோ விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பெருசா நினைச்சுன்னு வாழ்ந்துட்டு இருக்கிற எதையுமே அவ கண்டுக்கவே இல்லை. நம்ம எந்த விஷயங்களை லாஸ்ட் ப்ரையாரிட்டியா வைக்கிறோமோ அதுக்குதான் அவ முக்கியத்துவம் கொடுக்கும். இப்போ அந்தந்த நேரத்துல நம்மளுக்கு மந்திர ஜபமோ
இல்லை நாம ஜபமோ என்ன உபதேசமாயிருக்கோ, நாம ஜபத்துக்கு உபதேசமே வேண்டாம், மந்திர ஜபம்னா எந்த மந்திரம் நம்மளுக்கு உபதேசமாயிருக்கோ, அது காயத்ரி மந்திரமா இருக்கலாம், பஞ்சாட்சரியா இருக்கலாம், அஷ்டாட்சரியா இருக்கலாம், இந்த ஸ்ரீவித்யா உபாசனை இருக்கிறவாளுக்கு அந்த மந்திரமா இருக்கலாம். அதை ஒழுங்கா அனுஷ்டானம் பண்ணறது தான் நம்மளோட முதல் டியூட்டி. அதை பண்ணாம இன்னும் வேற என்ன சத்சங்கத்துக்கு போறேன், அது பண்றேன், இது பண்றேன்னாலும் ஒர்க் ஆகாது. ஏன்னா அந்த வாங்கின்னு இருக்கிற மந்திர தீட்சைக்கு ஒரு மரியாதையை கொடுக்கணும். அந்த வாங்கின்னு இருக்கிற மந்திர தீட்சையை மதிச்சு அந்த பகவானையே அந்த குரு பீஜ ரூபமா நமக்குள்ள கொடுத்தாச்சு. ஓ அதை உபாசனம் பண்ணிட்டு வரணும். இது ராமாயணம் முழுக்க இந்த பெரியவர் சொல்லுவார், அங்கங்க வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் எதுக்குன்னா நம்மளுக்கு ஒழுங்கா டைமுக்கு சந்தியாவனம் பண்ணணும்னு ஞாபகப்படுத்துறதுக்காக. நம்மளுக்கு ஒழுங்கா டைமுக்கு ஜபம் பண்ணணும், ஒழுங்கா டைமுக்கு தியானம் பண்ணணும்னு ஞாபகப்படுத்துறதுக்காக திருப்பி 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 இந்த விஷயம் வந்துட்டே இருக்கும். ஆனா விஸ்வாமித்திரர் இவாளை எதுக்கு கூட்டின்னு போனானா, அவர்கிட்ட இருக்கிற ஒரு வித்யை, அவரே பெரிய ராஜர்ஷியா இருந்தவர் தான், ராஜாவா இருந்தவர் தான். அவர் நினைச்சாருன்னா இந்த ராட்சசாலெல்லாம் அவரே தீட்டு கட்டியிருப்பார். ஆனா இப்ப என்ன இருந்தாலும் ரிஷி, பிரம்ம ரிஷி, அதுவும் யக்ஞ தீட்சையில இருக்கார். அதனால ஆயுதங்கள் எடுத்தா சரி வராதுன்னு ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் அந்த பல அதிபல வித்தியெல்லாம் உபதேசம் பண்ணி, அதனால ராட்சசால தாட்டகையெல்லாம் உத்தாரம் பண்ணி கடைசியில மிதிலா தேசத்துக்கு போறான். அங்க பார்த்தா ஒரு ஸ்வயம்வரம் நடந்துருக்கு. யாருக்குன்னா சீதா தேவிக்கு ஸ்வயம்வரம், ஜனகபுத்திரியான சீதா தேவிக்கு ஸ்வயம்வரம். ஓ அந்த ராஜா என்ன போட்டி வச்சிருக்காருன்னா, இங்க இருக்கிற இந்த வில்ல யாரு தூக்கி அந்த நாணை கட்டுறாளோ அவளுக்கு என் பொண்ணு கல்யாணம் பண்ணறதுக்கு நான் சம்மதிப்பேன். ஓ ராமர் அங்க இருக்கார், அவரு அந்த வில்லையே பார்க்க மாட்டேங்கிறார். ஏன்னா அந்த வில்ல என்னத்தை சூச்சிக்கிறது, அந்த வில்ல என்னத்தை காட்டுறதுன்னா, இதை யாரு எடுத்து கட்டுறாளோ இவாளுக்கு தான் சீதா தேவிய கல்யாணம் பண்ணி கொடுப்பான்னு சொல்லறதுனால, அந்த வில்ல ஆசையா பார்த்தா அது சீதையவே ஆசையா பார்த்தா மாதிரி அப்படின்ற காரணத்தினால அவர் அந்த வில்ல கூட பார்க்கலையே, எங்கேயோ திரும்பி பார்த்து நின்னுட்டு இருக்காரு. எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி நின்னுட்டு இருக்காரு. ஆனா அப்போ விஸ்வாமித்திரர் சொல்றாரா, விஸ்வாமித்ரஸ்து தர்மாத்மா ஸ்ருத்வா ஜனகபாஷிதம் வத்ச ராம தனுஃப் பஷ்ய இதி ராகவம் அப்ரவீத். குழந்தை ராமா, அந்த வில்ல பாருப்பா அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்றாரு. அப்படி குரு வாயிலேருந்து வந்தப்புறம் தான் அந்த வில்ல கூட பாக்குறாரு. ஏன்னா இப்ப பர்மிஷன் கிடைச்சாச்சு. இனிமே அவர் வில்ல பார்த்தா அது சீதை மேல ஆசைனால பாக்குறாருன்னு வேற யாருக்கோ ப்ரூவ் பண்றதுக்கு இல்ல, அவ்வளோ கிளியரான ஒரு கான்சியன்ஸ் இப்போ குரு வாக்கியத்துல வந்ததுனால, அத நான் குரு சொல்லியிருக்காரு அந்த வில்ல பாரு, அந்த வில்ல எடுத்து கட்டுன்னு, அதனால எடுத்து கட்டினார். கட்டின உடனே சீதா கல்யாணம். தசரதருக்கு போய் நியூஸ் சேர்ந்த உடனே ஒரே சந்தோஷம், பரமானுகிரகம் நடந்துடுத்து. ஏன்னா எல்லாருக்கும் என்னதான் ரிஷி கூட அனுப்பி வச்சாலும், ரிஷி கூட போன புள்ள சன்னியாசியா வந்தான்னா கத்தி கூப்பாடு போட்டு விஷயமே வேறையா இருக்கும். ஆனா ரிஷி கூட போனதுக்கு பிரயோஜனம், என் பிள்ளைக்கு கல்யாணம் நடந்துடுத்தே, ரொம்ப சந்தோஷம். இதை பார்த்து எவ்வளோ பேர் விஸ்வாமித்திரட்ட அவரோட அவளோட புள்ளிய கூட்டின்னு வந்தாலோ தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு தான் தெரியுமே, யாரோ ஒரு கோவிலுக்கு போனா அவளுக்கு பிரார்த்தனை பண்ண உடனே கல்யாணம் நடந்துருத்துன்னு தெரிஞ்சுட்டா உடனே பஸ்ஸை பிடிச்சு அந்த கோவிலுக்கு கிளம்பி போயிட வேண்டியது. ஆனா விஸ்வாமித்திரர் அவருக்கு பண்ண உபதேசம் என்னன்றது ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் தெரியும். ஆனா உலகம் எப்படி பாக்குறதுன்னா, விஸ்வாமித்திரர்கிட்ட போனா கல்யாணம் நடக்கும்னு பாக்குறது. இதுதான் நம்மளோட கிராஸான புத்தி. நம்மளோட ஒரு மெஷரிங் ஸ்டிக்கை வச்சு, யார்ட் ஸ்டிக்கை வச்சு நம்ம அத்தியாத்மத்தை மெஷர் பண்றோம். இப்போ யாரோ ஒரு சம்ஸ்கிருத டீச்சரா இருக்கா, இல்லாட்டி பாட்டு டீச்சரா இருக்கானா, நம்ம என்ன நினைக்கிறோம், இன்ஜினியரா இருந்தா எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கலாம், டாக்டரா இருந்தா எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கலாம்னு நினைக்கிறோம். ஒரு பாட்டு டீச்சரால எவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும்னு பாக்குறோம். இல்ல ஒரு சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுக்குறவா எவ்வளவு சம்பாதிக்க முடியும்னு கேட்கிறோம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்மளுக்கு இருக்கிற அந்த பணத்தாசையை வச்சு இந்த சம்ஸ்கிருதத்தையும் பாட்டியும் மெஷர் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு பணத்து மேல ஆசை, அதனால சம்ஸ்கிருதம் எனக்கு பணம் கொடுக்குன்னா நான் சம்ஸ்கிருதம் படிக்கிறதுக்கு ரெடி. யாருக்கும் இன்ஜினியர் ஆகிறதுக்கு ஒன்றும் ஆசை இல்லை. ஆனா வலுக்கட்டாயமா பிடிக்குமோ பிடிக்காதோ அவளுக்கு பிடிச்ச இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறதுக்கு என்ன காரணம்னா பணம் கிடைக்கும். இப்போ என்னைக்கு நம்ம
நம்மளோட லிமிட்டெட் அஜ்ஞானத்தினால ஒரு ரொம்ப உயர்ந்தமான இந்த பகவத்கீதையோ பாகவதத்தையோ ராமாயணத்தையோ மெஷர் பண்ண ஆரம்பிச்சோமோ அன்னைக்குதான் பிரச்சனையே ஆரம்பிச்சு. இது என்னைக்கோ கலியுகத்துல ஆரம்பிச்ச பிரச்சனைன்னு இல்ல, எல்லா காலத்திலயும் இப்படிதான் இருக்கு. அதனால இந்த அத்தியாத்மத்துக்குள்ள வந்தப்புறம் இங்க வர்றதுனால எனக்கு என்ன கிடைக்கும்னா அந்த ஞானம் கிடைக்குன்றது மாத்திரம்தான் இருக்குமே தவிர, மடத்துக்கு போனா குழந்தை பிறக்கும் கல்யாணம் நடக்கும்னு எல்லாம் போறது அது ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அதெல்லாம் தாண்டி இப்ப இங்க வந்தாச்சுன்னா விஷயம் வேற. பிரார்த்தனை பண்ணிக்கிறதுல தப்பு இல்லை. ஆனா இது எந்த ரிவர்ஸ் டைரெக்ஷன்ல போகும்போது தான் ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா அவ என்ன பண்ணுவானா, நானும் போனேன் சிங்கேரிக்கு, அந்த சுவாமிகள் எல்லாம் பார்த்தேன், அவரும் எல்லாம் ஆசீர்வாதம்னு சொன்னார், என் 2 வருஷம் ஆறுது என் பொண்ணுக்கு கல்யாணமே நடக்கல, இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுவா. யாருக்கோ கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது ஒரு சன்னியாசியோட வேலை கிடையாது. அவ அனுகிரகத்தினால அது நடந்தா சந்தோஷம். ஆனா இதெல்லாம் கொண்டு போய் இந்த லௌகிக்கத்தெல்லாம் கொண்டு போய் ஒரு சன்னியாசி தலையிலயோ ஒரு ஆச்சாரிய புருஷரோட தலையிலயோ கொட்டப்படாது. ஒரு வாட்டி குழந்தைகளுக்கு ஏதோ இந்த கதை ஏதோ சொல்லியிருந்தேன். அது முடிஞ்ச அப்புறம் அந்த குழந்தையோட பாட்டி என்கிட்ட வந்துட்டு இவனுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடைக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுவான்னு சொன்னேன். நான் மனசுல நினைச்சிட்டேன், நல்ல வேளை எனக்கு தெரிஞ்சவா யாரும் சுத்தி இல்லை, இல்லாட்டி ஜோரா சிரிக்க ஆரம்பிச்சிருப்பான். இப்போ ராமாயண சத் சங்கத்துக்கு போறதுக்கு இது கேட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் வர்றதுக்கு கிடையாது. இல்லாட்டி இது கேட்டதுனால பிசினஸ், என்னோட ராமாயணம் காதுல விழுந்தா புண்ணியம் கிடைக்கும், அந்த புண்ணியத்தினால என்னோட பிசினஸ் ஓஹோன்னு போகும்னு இந்த மாதிரி ஆசைகள் எல்லாம் வச்சுட்டு வந்தா அது நடக்கலாம் நடக்காம போலாம், அது உங்களோட பிராரப்தம். ஆனா ராமரோட ஹிருதயத்தை மிஸ் பண்ணிடும். இந்த ராமாயணம் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்கறது அப்படின்றத மிஸ் பண்ணிடும். இப்போ சீதா கல்யாணமாயி வருது, ராமரும் சீதையும் வர. ஓ, நம்ம தசரதர் வந்து பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணலாம். கல்யாணமும் படிச்சும் முடிச்சாச்சு, கல்யாணமும் ஆயாச்சு. இப்போ அடுத்தது வேலை செட்டில் ஆகணுமே. ராமர் தசரதரும் இப்போ இருக்கிற அப்பா அம்மா மாதிரி தான் யோசிக்கிறார். பிள்ளைய படிக்க வச்சாச்சு, கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, இப்போ செட்டில் பண்ணணுமே. அந்த செட்டில் ஆகிறதுக்கு என்ன வழின்னு யோசிக்கும் போது சரி ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ண வச்சு, அதுவும் தானே முடிவெடுக்கிறது இல்ல, என்ன பண்றாருன்னா எல்லார் கூடயும் சேர்ந்து பேசுறார். எல்லா மந்திரிகளையும் கேட்டுட்டு தான். அவர் நினைச்சா சொல்லியிருக்கிறான், ராமன் என்னோட புள்ள, அவன் தான் ராஜாவாகணும், யாராவது பேசினெல்லாம் வெட்டிடுவேன். ஆனா தசரதர் அப்படி பேசல. எல்லார்ட்டையும் கலந்து பேசி ராமனை நான் யுவராஜனா பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன், நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டுண்டு அவெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம். இந்த நியூஸ் அயோத்தியா பூரா பரவி அயோத்தியா பூரா கொண்டாட்டமா. இப்போ தசரதருக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நான் என்ன அவ்வளோ கெட்ட ராஜாவா இருந்தேன், நான் இறங்க போறேன் ராமனை உட்கார வைக்க போறேன்னு உடனே எல்லாரும் கொண்டாடின்னு இருக்கேளேன்னு. அவருக்கும் உள்ள அர்த்தம் தெரியும். ஆனா அவர் கேட்டார். அப்போ அவ சொன்னா, இல்ல நீங்க ரொம்ப நல்ல ராஜா தான், ஆனா என்ன இருந்தாலும் ராமரை மாதிரி வருமானு அங்க அவ ராமரோட குணங்கள் எல்லாம் சொல்லியிருந்தார். இப்போ ராமரையும் கூப்பிட்டு தசரதர் உனக்கு பட்டாபிஷேகம் பண்ண வச்சு இனிமேல் நீ தான் இந்த அயோத்திய பார்த்துக்கணும் அப்படின்னு எல்லாம் உபதேசம் பண்ற. இங்கதான் ரொம்ப ஒரு முக்கியமான கட்டம். இப்ப நம்ம வந்து ராஜாவாக போறோம். அயோத்தியா, அயோத்தியானா என்னன்னா யுத்தம் பண்ணி யாராலையும் ஜெயிக்க முடியாத ஒரு நகரி அயோத்தியா. அப்படிப்பட்ட அந்த அயோத்தியாக்கே ராஜாவா யுவராஜாவா பட்டாபிஷேகம் நடக்க போறதுன்னா அந்த வியக்தியோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கு. இப்போ அந்த யுவராஜா தன்னோட அம்மா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லணும். எப்படி சொல்லியிருப்பார்? நம்மளா இருந்தா எப்படி சொல்லியிருப்போம்? நம்ம எல்லாம் 32 பல்லியும் காட்டிண்டு சிரிச்சுண்டு கத்தி கூப்பாடு போட்டுண்டு அம்மா நான் ராஜா ஆயிட்டேன், அம்மா நான் ராஜாவாக போறேன்னு இங்கேருந்தே கத்தின்னு ஓடி இருக்கும். இல்லாட்டி சில பேர் ரொம்ப வினயமா பேசுறேன்னு நினைச்சுட்டு இன்டைரக்டா சொல்லுவா, அம்மா உன் புள்ள ராஜாவாக போறான், என்ன அர்த்தம்னா நான் ராஜாவாக போறேன்னு அர்த்தம் தான். ஆனா அது ரொம்ப வினயமா இன்டைரக்டா சொல்லுவோம். இப்போ நம்ம எல்லாம் அயோத்தியா நகரிக்கு ராஜான்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாலே என்னெல்லாம் சுகங்களை அனுபவிக்கலாம், ராஜாவா இருந்து என்னெல்லாம் பண்ணலான்னு கனவு காண ஆரம்பிப்போம். ஆனா ராமர் போய் அவ அம்மாட்ட சொல்றார், அம்ப பித்ரா நியுக்தோஸ்மி பிரஜாபாலன கர்மணி பவிதா ஸ்வோபிஷேகோ மே யதா மே சாசனம் பிதுஹு. போய் சொல்றா, அம்மா அப்பா வந்து இந்த பிரஜைகள் எல்லாம் பார்த்துக்க வேண்டிய வேலையை எனக்கு கொடுத்திருக்காரு. ராமர் வந்து தன்னை என்னைக்குமே ஒரு ராஜாவா பார்க்கல. என்ன பண்றாருன்னா பிரஜாபாலனம். அவரு தன்னை ஒரு பப்ளிக் சர்வெண்டா தான் பார்த்துட்டார்.
இந்த பிரஜைகள் எல்லாம் நல்லா பாத்துக்க வேண்டியது அப்படின்றது ஒரு வேலை. அவளுக்காக நான் வேலை பண்றேன்ற பாவம் அவருக்கு இருந்ததே தவிர, நான் ராஜா எல்லாரும் நின்று எனக்கு நமஸ்காரம் பண்ணுங்க, எனக்கு ஜெயகோஷம் பண்ணுங்கன்னு ராமரோட ஹிருதயம் என்னைக்குமே இருக்கு. அம்மாட்ட போய் சொல்றார், அம்ப பித்ரா நியுக்தோஸ்மி பிரஜாபாலன கர்மணி. இந்த பிரஜைகளை பார்க்க வேண்டிய வேலைக்கு அப்பா என்ன அப்பாயிண்ட் பண்ணியிருக்கா, ஒரு பப்ளிக் சர்வெண்டா அப்பா என்ன அப்பாயிண்ட் பண்ணியிருக்கா. நாளைக்கு அபிஷேகம் நடக்க போறது, நாளைக்கு பட்டாபிஷேகம் நடக்க போறது. எதனாலன்னா யதாமே சாசனம் பிதோ, அப்பா முடிவு பண்ணியிருக்கா என்ன இந்த இடத்துல உட்கார வச்சா நான் முன்னாடி இந்த வேலைகள் எல்லாம் நல்லா பண்ணுவேன்னு அப்பா முடிவெடுத்திருக்கா. அதனால நாளைக்கு அபிஷேகம் நடக்க போகுது. இங்க ஒரு இடத்துல கூட தன்னோட ஒரு இண்டிவிஜுவாலிட்டியே கிடையாது. நான் ராஜாவாக போறேனோ, அம்மா நீ வந்து ராஜமாதாவாக போறேனோ, இல்லாட்டி ஒரு சந்தோஷத்துல குதிக்கிறது ஒன்றும் கிடையாது. தனக்கு வந்திருக்கிறது ஒரு வேலை, ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர். அந்த அயோத்தியாவோட கிரீட்டமும் அந்த சிம்ஹாசனத்தையும் அவர் எப்படி பார்த்தாருன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் மாதிரி பார்த்தார். அவ்வளவு நாளையில இருந்து எனக்கு வேலை ஆரம்பிக்க போகுது, இவ்வளவு நாள் படிச்சாச்சு, கல்யாணம் ஆயாச்சு, இனிமே வேலை பார்க்கணும். அவர் எந்த ராஜ்யத்துல வேற மத்தவா எல்லாம் என்னென்ன சின்ன சின்ன வேலையை பார்த்தாலும் அதுக்கு ஈக்குவலா தான் இந்த ராஜ்ய பரணத்தையும் அவர் பார்த்தார். ஏன்னா எந்த வேலையுமே குறைச்சல் கிடையாது. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஏதோ ஒரு சில வேலைகள் எல்லாம் சின்ன வேலை, சில வேலைகள் எல்லாம் பெரிய வேலைன்னு நினைச்சுக்கிறோம். அதுவும் எதனால வருதுன்னா நம்ம பணத்தை வச்சு வேலையை மெஷர் பண்றோம். ஆனா ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர்ஸ் பாடம் சொல்லி கொடுக்குறவா எவ்வளோ பெரிய வேலையை பண்றான்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா யாருக்குமே டீச்சர் ஆகண்டா என்ன சம்பளம் கம்மி. யாருக்குமே ஆட்டோ ஓட்டணும்னோ கேப் ஓட்டணும்னோ இஷ்டம் இருக்காது, என்ன சம்பளம் கம்மி. ஆனா ஒரு ஆட்டோவோ கேபோ இல்லாட்டி எவ்வளோ கஷ்டப்படுவோம். ஸ்கூல்ல டீச்சர்ஸ் இல்லாட்டி நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம். காய்கறி விற்கிறவா இல்லாட்டி நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம். அப்போ அந்த காய்கறி விற்கிறதுன்றது சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு எந்த விதத்துல குறைச்ச? சாஃப்ட்வேர் கம்பெனியில 4 பட்டனை தட்டுறதுனால வயர் நிறையாது. பேங்க் பேலன்ஸ் வேணா நிறையலாமே தவிர வயறு நிறையணும்னா இப்போ விவசாயம் இவ்வளோ முக்கியம். அந்த விவசாயம் பண்ணி அதை நம்ம சாப்பிடுற கடைசியில இதெல்லாம் எதுக்கு பண்றோம்னா சாப்பிடறதுக்கு தான். அந்த நம்ம சாப்பிட கூடின அந்த பொருளை தயாரிக்கிற விவசாயிகள் தான் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் பணத்தை வச்சு மெஷர் பண்றோம், எல்லாத்தையும் எவ்வளோ பணம் வருதுன்னு பாக்குறோமே தவிர அந்த வேலைக்கு உண்டான இன்ஹெரண்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்க மாட்டேங்குது. ராமர் எல்லா வேலையும் சமமா பார்த்தார். இந்த ராஜ்யபரணம் அப்படின்றதும் இந்த எல்லா வேலைகள் மாதிரி, விவசாயம் மாதிரி, வியாபாரம் மாதிரி, காய்கறி விற்கிறது மாதிரி, இல்ல வண்டி ஓட்டுறது மாதிரி, இந்த மாதிரி ஒரு சமுதாயம் நடக்கணும்னா எவ்வளோ பேர் எவ்வளோ வேலைகளை பண்றா, அது மாதிரிதான் இந்த ராஜ்யபரணமும். அதுல வர பவரையோ பொசிஷனையோ அவர் பார்க்கலையே தவிர இதனால நான் எப்படி 4 பேருக்கு நல்லது பண்ணலாம் அப்படின்றதுதான் பார்த்தேன். அப்படி இருந்த ஒரு ராஜா அந்த அயோத்தியக்கு கிடைக்க போற அந்த சந்தர்ப்பத்துல கதையில ஒரு ட்விஸ்ட். அதுவும் எப்படி, ஞாதிதாசீயதோ ஜாதா கைகேயாஸ்து சகோஷிதா பிராசாதம் சந்திரசங்காஷம் ஆருரோஹய திருச்சயா. இவளை யாருன்னே தெரியலன்னு வால்மீகி மகர்ஷி சொல்ற. எங்கேந்து பிறந்தாலும் தெரியல. மொத்தத்துல என்ன தெரியும்னா இவளை பத்தி கைகேயி கல்யாணமாய் வரும்போது இலவச இணைப்பா கூட வந்தது. ஞாதிதாசி எதோ ஜாத்தா, எங்க பிறந்தாடோ, சிலப்போ யாராவது வரக்கூடாத சமயத்துல வந்து நின்னான்னா யார் இவன் எங்கேருந்து வந்தான்னு கேட்போம். அந்த மாதிரி வால்மீகி மகர்ஷி சொல்றாரு, யார் இவன் எங்க பிறந்தாலோ எதுக்கு இங்க வந்தாலோ தெரியல, மொத்தத்துல கைகேய தேசத்துல இருக்க கைகேயி கூட வந்தவள்னு தெரியும். அவளுக்கு மத்தவாளோட வாழ்க்கைய கெடுக்க போறோம்னு அப்படி ஒரு சந்தோஷம். பிராசாதம் சந்திர சங்காஷம், மத்தவாளோட வாழ்க்கையில போய் குட்டைய குழப்பறதுக்கு எப்படி இருக்குன்னா அவளோட மூஞ்சி சந்திரனை மாதிரி ஜொலிச்சுன்னு இருக்கான். சில பேர் இருப்பா அப்படி, அவளுக்கு யாரோடாவது வாழ்க்கையில போய் மூக்க நுழைச்சு எதையாவது குழப்பி விட்டுட்டு வரணும்னா அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு நிம்மதி. ஒரு பெரியவர் சொல்லுவார், அந்த காலத்துல இந்த ஃபேஸ்புக் யூடியூப் எல்லாம் கிடையாதுப்பா, ஊருக்கு ஒரு 10 பாட்டி இருப்பா, ஒரு ஊரோட ஒரு கார்னர்ல ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா அத அந்த 3 தெரு தாண்டி இருக்கிற தன்னோட ஃப்ரெண்டுக்கு சொல்லறதுக்கு ஒரு ஸ்பீட்ல ஓடுவா பாரு.
ஒரு இன்ஃபர்மேஷன் யாரை பத்தியாவது கிடைச்சிடுத்துனா அதை ஊர் முழுக்க போய் சொல்லறதே ஸ்வதர்மன்னா வச்சுட்டு இருக்கிறவா நிறைய பேர் இருப்பா, இப்பவும் இருக்கா. இப்போ அதுவும் முதலையாவது நடந்து போய் ஊர்ல எல்லாம் சொல்லணும். இப்போ என்ன ஆகுது, போன் வந்தாச்சு, வாட்ஸ்அப் வந்தாச்சு, ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்குள்ள நான் எப்போதும் சொல்லுவேன், இவாளெல்லாம் சென்சஸ் கமிஷன் ஆஃப் இந்தியால சேர்த்து விட்டோம்னா கவர்மெண்ட்டுக்கு நிறைய பைசா மிச்சப்படுத்தலாம். ஏன்னா சென்சஸ் கமிஷன் ஒரு ஒரு வீடா போய் கண்டுபிடிக்கணும் இதுல எவ்வளவு பேர் இருக்கா, யாருக்கு எவ்வளவு குழந்தை எவ்வளவு குட்டின்னு. இவாளுக்கு ஆல்ரெடி தெரியும், எல்லா விஷயமும் ஆல்ரெடி அப் டு டேட் இருக்கும். யாருக்கு எவ்வளவு குழந்தை, யாருக்கு இன்னும் கல்யாணம் ஆயிட்டுல, ஏன் கல்யாணம் ஆல, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பா. ராமாயணம் தெரியுமானா அது தெரியாது, பாகவதம் தெரியுமா தெரியாது, மந்திர ஜபம் ஏதாவது பண்றீங்களான்னா அதெல்லாம் கிடையாது. ஆனா ஊர்ல போறவன் வரவனை பத்தி எல்லாம் சென்சஸ் எடுத்துட்டு உட்காந்துட்டு கடைசியில என்ன அவ வாழ்க்கையை அவளே வேஸ்ட் பண்ணிக்கிறா, அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு கிழவி இங்க ஏறி போறா. என்னத்துக்கு போறானா, எதையாவது சும்மா போர் அடிக்கிறது, ராஜ்யத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்காளே, அது எப்படி எல்லாரும், சில பேருக்கு அந்த ஒரு பிரகிருதியும் உண்டு. மத்தவா சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா அவளுக்கு இரிட்டேட் ஆயிடும். யாராவது சந்தோஷமா இருந்துட்டா அவளுக்கு பொறுக்காது. அதனால அயோத்தியா அயோத்தியாவே ஒரே சந்தோஷமா இருக்கு, ஒரே சம்பிரமமா இருக்கு, ஒரே கொண்டாட்டமா இருக்கு. அதனால எதையாவது பண்ணி இங்க ஒரு பிரச்சனையை உண்டாக்கலான்னு போற. நேரா கைகேயி கிட்ட போற. கைகேயி கிட்ட போய், உனக்கு தெரியுமா கைகேயி, ராமனை வந்து பட்டாபிஷேகம் பண்ணி யுவராஜாவா தசரதர் பண்ண போறாரான்னு சொன்ன உடனே கைகேயிக்கு முதல்ல அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அந்த நொடி வரைக்கும் கைகேயி வந்து ராமரை வேற அப்படி என்னோட என் தன்னோட பிள்ளை பரதன் கிட்ட எவ்வளவு பிரியம் இருந்ததோ அதே மாதிரிதான் ராமரை பார்த்தாளே தவிர அது வரைக்கும் ராமன் வேற பரதன் வேறன்னு கைகேயிக்கு தோணினதே கிடையாது. இந்த க்ஷணத்துல கூட அதை பார்க்கலாம் நம்ம. என்ன பண்றா, இப்படி வந்து சொன்ன உடனே, இவ்வளோ நல்ல விஷயத்த சொல்லியிருக்கியே, உன்னோட வாயில சர்க்கரையை போடணும், உனக்கு இந்த தங்க செயினை பரிசா கொடுக்கணும், உனக்கு சந்தனம் இட்டு விடுறேன் வான்னு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா யாராவது ரொம்ப சந்தோஷமா ஒரு விஷயத்த நம்மள்ட்ட சொல்லிட்டானா அவளுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும்னு அப்படி ஒரு பிரியம் வரும் நம்மளுக்கு. இந்த மாதிரி உனக்கு சந்தனம் தேய்ச்சி விடுறேன், உனக்கு இந்த தங்க செயினை பரிசா தரேன், உன் வாயில சர்க்கரையை போடுறேன், அவ்வளோ நல்ல விஷயத்த வந்து சொல்லியிருக்கியேன்னு கைகேயி சந்தோஷப்பட்ட. ஆனா மந்தரா நல்லா குழப்பி விட்டுட்டோம். இந்த மாதிரி மந்தராக்கள் நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் இருப்பா. இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எதுக்கு புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பா. நம்ம சத் சங்கத்துக்கு போகலாம், வேதாந்த சிரவணம் பண்ணலாம்னு உட்காந்துட்டு இருப்போம். கரெக்டா அந்த டைமுக்கு வந்து, ஓ இந்த யாரோட பிரவச்சனம் கேட்கிறேன், ஓ இவாளோட, அவரோட ஏதோ கோர்ட் கேஸ் நடக்கிறதாமேன்னு ஒரு அப்படியே சொல்ற போக்குல சொல்லிட்டு போயிடுவா. இப்ப நம்மளுக்கு என்ன ஆகும், பாவம் அவளோட உபன்யாசம் கேட்கும் போது அந்த உபன்யாசத்தை பத்தி மறந்து போயிடுவோம், இவர் மேல ஏதோ கோர்ட் கேஸ் இருக்காமேன்னு அதையே யோசிச்சுருந்தோம். இல்ல எதுக்கு போறேன்னா பகவத்கீதைக்கு போயிடுறேன். ஆமாம்மா நானும் ரொம்ப வருஷமா பகவத்கீதை கேட்டு இருந்தேன், ஒரு பிரயோஜனமும் இல்லை, என் கஷ்டம் எதுவுமே தீரல, அதனால விட்டுட்டேன். இல்லாட்டி யாராவது சின்ன வயசுக்கார தப்பி தவறி சத்சங்கத்துக்கு போயிட்டா, எதுக்கு இந்த வயசுலயே இதெல்லாம், இதெல்லாம் எப்போ பண்ணணும்னா வயசாகி போய் கண்ணு தெரியாம ஆகி காது கேட்காம ஆகி மேல் மூச்சு வாங்க ஆரம்பிச்சப்பறம் நாம ஜபம் எல்லாம் பண்ணா போறோம். இதெல்லாம் வாழ்க்கைய வாழ வேண்டியதுக்கு ரொம்ப இன்டெலிஜென்ட்டா அட்வைஸ் கொடுக்குறோம்னு நினைச்சுட்டு முட்டாள்தனமா ஏதோ பேசிட்டு இருப்பேன். இதெல்லாம் வாழ்க்கைய வாழ வேண்டிய வயசு. இந்த வயசுல எல்லாம் இப்படி கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு உட்காந்துட்டு இருந்தா முடியுமா? அது இதுன்னு அவ பாட்டுக்கு அடிச்சு விட்டுட்டு இருப்பான். ஒரு வாட்டி ஏதோ ஒரு பூஜைக்கு போயிருந்தேன். இப்போ நான் பாட்டுக்கு சிவனேன்னு உட்காந்து இருந்தேன். இன்னொரு மாமிக்கு வந்து யாரோ நான் பாகவதம் எல்லாம் சொல்றேன்னு சொல்லி வச்சிருக்கான். இப்போ அந்த மாமி வந்து என்கிட்ட பாகவதத்தை பத்தியோ நாராயணியத்தை பத்தியோ ஏதோ கேட்டுன்னு இருந்தா, அவளுக்கு நான் பதில் சொல்லியிருந்தேன். இவாளுக்கு பக்கத்துல இன்னொரு மாமி, அவள்கிட்ட நான் பேசிட்டே இல்லை, அவ யாருன்னு எனக்கு தெரியாது, அவளுக்கும் நான் யாருன்னு தெரியாது. சும்மா இருக்கிறத விட்டுட்டு என்னை பார்த்துட்டு, தம்பி நீங்க இப்படி எல்லாம் பண்ணது ரொம்ப சந்தோஷம்தான், ஆனா இந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டா, பாத்துக்கோங்க. நான் சொன்னேன், உங்க பொண்ணை நான் ஒன்றும் கேட்கவே இல்லையே, எதுக்கு என்கிட்ட வந்து சொல்றேன். இந்த மாதிரி வேதம் படிக்கிறவாளோ சாஸ்திரம் படிக்கிறாளோ ஆச்சாரிய சன்னிதானம் கன்னடால ஒரு அனுகிரக பாஷணத்துல சொல்றேன், நம்ம எல்லாருக்கும் வேத பண்டிதாள் வேணும், நம்ம எல்லாருக்கும் சாஸ்திரம் படிச்சவா வேணும்.
ஆனா எங்க வேணும்னா பக்கத்தாத்துல வேணும், பக்கத்து தெருவுல வேணும், பக்கத்து ஊர்ல வேணும். நம்மளுக்கு எப்போ ஏதாவது கர்மா நடக்கணுமோ அவ வந்து நடத்தி கொடுத்துட்டு போகணும். ஆனா நம்ம ஆத்துல ஒரு வேத பண்டிதனோ ஒரு சாஸ்திர பண்டிதனோ வரக்கூடாது. யாரோடோ புள்ள வந்து வேதம் படிச்சு வேதத்தை காப்பாத்தணும், யாரோடோ பொண்ணு வந்து ஹரிகதை பண்ணி ராமாயணத்தை காப்பாத்தணும், யாரோடோ குழந்தை வந்து சங்கீதம் படிச்சு இல்லாட்டி நிருத்தியம் படிச்சு அந்த கலைகள் எல்லாம் நம்ம கலாச்சாரத்தை காப்பாத்தணும். ஏன் பிள்ளையோ பொண்ணோ மாத்திரம் ஐஐடியில படிச்சு ஐஐஎம்ல படிச்சு அமெரிக்கால போய் செட்டில் ஆகணும். இந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு தான் நம்ம கலாச்சாரமே குட்டிச்சவராய் கிடக்கு. இப்போ திடீர்னு வந்துட்டு யாருமே காப்பாத்துறது இல்லைன்னா இதை காப்பாத்துறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தவாழெல்லாம் பிடிச்சி டாக்டரும் இன்ஜினியரிங்கும் படிக்க வச்சுட்டு இப்போ இல்லை இல்லைன்னு சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த ஃபீல்ட்ஸ்ல இருக்கிறவாள ஒரு நாளைக்கு எத்தனை பேர் டிஸ்கரேஜ் பண்றான்னு எனக்கு தெரியும். அதனால சும்மா வந்துட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லறத விட்டுட்டு அந்த அந்தந்த இடத்துல இருக்கிறவாள எவ்வளோ பேர் இந்த மந்திரா மாதிரி வந்து டிஸ்கரேஜ் பண்றான்னு ஒரு நாள் இருந்து பார்த்தா தெரியும். ஒரு பெரியவர் சொல்லுவார், சப்தாகத்துல உட்காந்து பிரஹ்லாத சரித்திரம் சொல்லும் போது பள்ளிய மாதிரி சத்தம் எல்லாம் போடுவா. ஆனா அவா புள்ள பிரஹ்லாதன மாதிரி பக்தி பண்ணான்னா அப்பா ஹிரண்யகசிபுவா மாறிடுவான். இப்படி தானும் கெட்டது மாத்திரம் போறாம ஊர்ல இருக்கிறவாளெல்லாம் இவாளோட இந்த ஐடியாலஜிய சொல்லி இதுல இருந்து டிஸ்கரேஜ் பண்ணி கெடுக்கணும் அப்படின்னு ஒரு 10 பேர் சுத்தின்னு இருப்பா. எப்போதும் இருப்பா, எல்லா காலத்திலயும் இருப்பா. இது கலியுகன் இல்ல, இது 21st செஞ்சுரினால இல்ல, எல்லா காலத்திலயும் இந்த மாதிரி குழப்பம் பண்ணறதுக்குன்னே 4 பேர் குழப்பம் பண்ணதையே ஸ்வதர்மமா வச்சுட்டு சுத்தின்னு இருக்கு. இவாளை கண்டுக்காம இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு நல்லது. அவ வயசுல பெரியவாளாவே இருக்கட்டும். நிறைய பேர் வந்து என்ன ஒரு நினைப்புனா, வயசுல பெரியவாளா இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்படி வயசுல பெரியவான்னு பார்த்தா சங்கராச்சாரியர் இருந்ததே 32 வருஷம் தான். இப்போ 33 வருஷத்துக்கு மேல சங்கராச்சாரியாரோட எந்த உபதேசத்தையும் நம்மளால எடுத்துக்க முடியும். பிரஸ்தானத்திரைய பாஷ்யம் எழுதினது 16 வயசுல, 16 வயசுக்குள்ள எழுதி முடிச்சாச்சு. அப்போ 17 வயசு இருக்கிறவா எல்லாருக்கும் பிரஸ்தானத்திரைய பாஷ்யத்துல இருக்கிறதோட ஜாஸ்தி விஷயம் தெரிஞ்சிருக்கணும். சுகபிரம மகர்ஷி பாகவதன் சொன்னது 16 வயசுல பரீட்சத்துக்கு. அப்போ 17 வயசு இருக்கிறவாளுக்கெல்லாம் சுகரோட ஜாஸ்தி தெரிஞ்சிருக்கணும். பெரியவான சாஸ்திரம் யார சொல்லறதுன்னா, யாருக்கு வேதமும் அதை சார்ந்து இருக்கிற சாஸ்திரங்களும் ஜாஸ்தி தெரியுமோ அவாதான் பெரியவா. இப்போ என்னோட 10 வயசு சின்னவனுக்கு யாருக்கோ என்னோட ராமாயணம் நல்லா தெரியும்னா ராமாயணம் அப்படின்ற விஷயத்துல அவாதான் என்னோட பெரியவா. சும்மா 10 வருஷம் பெரியவன்னு நான் சொல்லிக்கிறதுனால என்ன தெரியறதுன்னா 10 வருஷம் எக்ஸ்ட்ரா என்னோட வாழ்க்கையில நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன்னு தான் தெரியுது. அதனால வயசுல பெரியவாளா இருக்கிறதுனால அத்தியாத்மத்துல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அத்தியாத்மத்துல யாரு பெரியவா அப்படின்னு பார்த்தா சாஸ்திரங்களே இதை சொல்லியிருக்கு, யாரு வேதமும் சாஸ்திரமும் ஜாஸ்தி படிச்சிருக்காளோ அவாதான் பெரியவா. வயசு இங்க மேட்டரே ஆகாது. 90 வயசு வரைக்கும் ஒரு சாஸ்திரத்தையும் படிச்சுட்டு உட்கார்றவா சாஸ்திரம் படிச்ச ஒருத்தருக்கு லைஃப் அட்வைஸ் கொடுக்கறதுக்கு அருகதையே கிடையாது. ஏன்னா இந்த சாஸ்திரம் அப்படின்றது வியாசரும் வால்மீகி மகர்ஷியும் சங்கராச்சாரியரும் சொன்னது. ஸோ இந்த சங்கராச்சாரியர் சொன்ன வழியிலையும் வால்மீகி மகர்ஷி சொன்ன வழியிலையும் வாழ்ந்துட்டு இருக்கிறவாளுக்கு உலகத்தோடு சர்டிபிகேட் தேவையில்லை. என்னோட குரு எப்போதும் சொல்லுவார், யாராவது வந்து இதெல்லாம் பண்ணாதேன்னு உனக்கு அட்வைஸ் பண்ணா ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாரு, அவளுக்கு என்ன வியாசரோட ஜாஸ்தி தெரியுமா வாழ்க்கையை பத்தி? அவளுக்கு என்ன வால்மீகி மகர்ஷியோட ஜாஸ்தி தெரியுமா வாழ்க்கையை பத்தி? அவளுக்கு என்ன சங்கராச்சாரியரோட ஜாஸ்தி தெரியுமா வாழ்க்கையை பத்தி? நான் அப்படியே கேட்டிருக்கேன் ஒருத்தர்கிட்ட, நான் வியாசர் சொன்னதை பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு வியாசரோட ஜாஸ்தி தெரியும்னு எனக்கு ஒரு பேப்பர்ல எழுதி கொடுங்க, அப்புறம் நீங்க சொல்றத நான் கேட்கறேன். என்ன பண்ணுவா? மேக்சிமம் கோச்சுண்டு போவா. அவனுக்கு அகங்காரம் ஜாஸ்தின்னு சொல்லுவா. சொல்லிக்கோங்க, உங்களோட சர்டிபிகேட்டை நான் ஒன்றும் கேட்கவே இல்லை. இந்த மாதிரி தான் இவாளை ஹேண்டில் பண்ணணுமே தவிர இவா பேசுறத அந்த விஷத்தை 2 நிமிஷம் காது கொடுத்து கேட்டா கூட கைகேயி மாதிரி ஆயிடுவாங்க. இவா பேசுற அந்த பொய்யும் அவளோட அஜ்ஞானத்தை அப்படியே கொட்டுற எது இருக்குமோ அதை தானே கொடுக்க முடியும் அவளால. அவள்கிட்ட இருக்கிற அஜ்ஞானத்தை தான் நம்ம மேல வந்து கொட்டுற. அப்போ அதுக்கு ஒரு மரியாதையும் ஒரு மதிப்பும் கொடுக்க தேவையில்லை, பேசாம எழுந்து போயிடுறது நல்லது. ஏன்னா ஒரு 2-3 நிமிஷம் காது கொடுத்து இவ ஏதோ சொல்றாளேன்னு நம்ம கேட்க போனா கூட பிரச்சனை தான். கைகேயி மாதிரி அப்புறம் உட்காந்து அழ வேண்டியது. ஆனா கைகேயிக்கு இந்த ஒரு அறிவு இருக்குல்ல.
மந்தரா சொன்னதெல்லாம் நல்லா காது கொடுத்து கேட்டா. இப்போ என்ன ஆச்சு, மந்தரா நல்லா பிடிச்சு திருகி விட்டுட்டு, ராமன் ராஜாவானா உன்னோட ஒன் ராமன் ராஜாரான்னு சந்தோஷப்படுறியம்மா, அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். உன்னோட வாழ்க்கை என்ன ஆக போகுது யோசிச்சு பாத்தியா? ராமன் ராஜாவான உடனே பரதனை வந்து தனக்கு ஒரு காம்படிஷனா தான் பார்ப்பான். இப்போ என்ன பண்ணுவான், பரதனை ராஜ்யத்தை விட்டு தூக்கி விட்டுருவான், தூக்கி வெளியில போட்டுடுவான். நீ இருந்தா பிரச்சனைன்னு கௌசல்யா தேவிக்கு தான் இனிமே அந்த ராணியோட மரியாதை எல்லாம் கிடைக்குமே தவிர, நீ வந்து ஏதோ ஒட்டிண்டு இந்த அரண்மனையில ஒரு ஓரமா இருக்கணுமே தவிர, உனக்கு இன்னைக்கு கிடைக்கிற எந்த மரியாதையும் ராமன் ராஜாவாயாச்சுன்னா கிடைக்காது. ஏன்னா ராஜமாதா யாரு அப்போ? கௌசல்யா தேவி தான் ராஜமாதா, சீதா தேவி மகாராணி ஆயிடுவா. இப்போ நீ யாருன்னா ஏதோ இந்த அரண்மனையில நானும் தசரத்துக்கு பத்தினின்னு ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்கணும், அவ்வளோ மரியாதை கூட உனக்கு கிடைக்காது. இப்படியெல்லாம் சொல்லி 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 நல்லா சாவி ஏற்றி திருகி விட்டு கடைசியில என்ன ஆகுது, கைகேயே கன்ஃபியூஸ் ஆகி உட்காந்துட்டு. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ராமர் ராஜாவாக போறாருன்னு தெரிஞ்ச சந்தோஷத்துல தங்க செயினை பரிசா கொடுக்க ரெடியா இருந்த கைகேயி கன்ஃபியூஸ்டாகி உட்காந்து. அது சில பேரோட நாக்கு அப்படி, அவ என்ன பேசினாலும் ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கும். அதுல கொஞ்சம் நம்ம ஸ்லிப் ஆயிட்டோம்னா போச்சு. ஆனா கைகேயி அப்புறம் கேட்கிறா, என்ன பண்ண, சரி நான் என்ன பண்ணட்டும். ஓ, மந்தரா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுருக்கா. ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு யுத்தத்துல தசரதர் அடிபட்டு கடந்து போது நீ தான் வந்து காப்பாத்தின. அதனால அப்போ அவர் உனக்கு சொன்னார், எனக்கு 2 வரம் தரேன்னு சொல்லியிருந்தார். அந்த 2 வரத்தை இப்போ கேளு. ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போகணும், பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும். ஏன்னா அந்த 14 வருஷம் காட்டுக்கு போனா அதுக்கப்புறம் அவ வந்தா ராஜாவாக முடியாதுன்னு ஒரு நியமம் இருக்கு. அதுல ஒரு டெக்னிக்காலிட்டி இருக்கும், அது அப்புறம் கதையில அவ்வளவு தூரம் போனோம்னா பார்க்கலாம். ஆனா 14 வருஷம்னு ஏன்னு சொன்னானா, அந்த 14 வருஷம் காட்டுல போய் இருந்தாச்சுன்னா அவ திரும்பி வந்தா ராஜாவாக முடியாது அப்படின்னு ஒரு தர்மம் இருக்கு, ஒரு நியமம் இருக்கு. ஏன்னா அவ்வளோ வருஷம் காட்டுல வாழ்ந்தாச்சுன்னா அவளுக்கு இந்த ராஜ்யத்தோட விஷயங்கள் எல்லாம் நல்ல வைராக்கியம் வந்திருக்கும், நல்ல விவேகம் வந்திருக்கும், ராஜ்ய விஷயங்கள் எல்லாம் பற்று இருக்காது, அந்த ஒரு டச்சு போயிருக்கும். அதனால அப்படிப்பட்டவாளை திடீர்னு ஏத்தி அந்த ஸ்தானத்துல உட்கார வச்சா கஷ்டன்றதுக்காக மற்ற பல காரணங்கள்னால அந்த 14 வருஷத்தை 14 வருஷம் ஆயாச்சுன்னா திருப்பி ராஜாவாக முடியாது. இதை மனசுல வச்சுட்டு தான் மந்தர பிளானிங் பாருங்க, எவ்வளோ வருஷன்றது வரைக்கும் பிளான் பண்ணின்னு இந்த பாட்டி வந்திருக்கா. அப்படி வந்துட்டு கைகேயிட்ட சொன்ன உடனே கைகேயி என்ன பண்ணா, அயோத்தியா ஒரு அரண்மனையில ஒரு இடம் இருக்குமா, ரொம்ப கோபமா இருந்தா அங்க போய் உட்காந்துட்டு நம்ம. சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், நம்மளுக்கு ஏதாவது கோபம் இருக்கு இல்ல ஏதாவது துக்கம் இருக்குன்னா நம்ம உலகத்துக்கு பண்ணக்கூடிய பெரிய சோஷியல் சர்வீஸ் என்னன்னா மூஞ்சிய யாருக்கும் காட்டாம இருக்கு. ஏன்னா நம்மளோட கோபத்தையும் துக்கத்தையும் அவளுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவோம். சிலப்போ பாவம் சந்தோஷமா யாரோ போயிட்டு இருப்பா, நம்ம மூஞ்சிய உம்முன்னு வச்சுன்னு போயிட்டு இருந்தோம்னா நம்மளை பார்த்து அவளுக்கும் ஒரு மாதிரி ஆயிடும். அப்படி நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற சந்தர்ப்பத்துல தான் அந்த சந்தோஷத்தை போய் மற்றவாழ்கிட்ட பகிர்ந்துக்கணுமே தவிர, நம்மளுக்கு ஏதோ கோபமோ துக்கமோ இருந்ததுன்னா பேசாம ஒரு மூலையில போய் சிவனைன்னு உட்காரு, அந்த துக்கத்தை மற்றவாளுக்கு போய் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வரக்கூடாது. அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் உட்கார்ந்த உடனே தசரதருக்கு யாரோ போய் தெரிவிச்சா, இந்த மாதிரி ஆஹ் கைகேயி அங்க போய் இருக்காங்க. இப்போ தசரதனும் என்னாச்சுன்னு பார்க்க போனா முடியெல்லாம் கலைஞ்சிருக்கு, ஆபரணங்கள் எல்லாம் ஒரு ஒரு பக்கம் கடக்கு, ஓன்னு அழுதுன்னு இருக்கா. ஓ என்னாச்சுமான்னு எல்லாம் கேட்டா என்ன கேட்டாலும் பேச மாட்டேங்கிறா, என்ன சொல்லி சமாதானப்படுத்தினாலும் சமாதானமாக மாட்டேங்கிறா. தசரதருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடைசியில ஒரு வழியா சமாதானப்படுத்தி என்ன வேணும்னு கேட்கறப்போ அப்போ சொல்ற, எனக்கு நீங்க 2 வரம் கொடுத்திருந்தேள் ஞாபகம் இருக்கா? ஓ ஆமா, நீ என்னோட உயிரை காப்பாத்தினதுனால உனக்கு 2 வரம் கொடுத்திருந்தேன் ஞாபகம் இருக்கு, அது எனக்கு இப்போ வேணும். லட்சணத்துக்கு முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே, அதுக்கு எதுக்கு இங்க வந்து அழுதெல்லாம் பண்ணணும்? என்ன வரமா இருந்தாலும் நான் தரேன்.
இப்போ தனக்கு வேண்ட 2 வரத்தை சொல்ற. ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போகணும், பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும். இப்படி சொன்ன உடனே தசரதர் உடஞ்சு போயிட்டார். உனக்கு வேற என்ன வேணுமோ கேளுமா, நான் தரேன், இதை மாத்திரம் என்கிட்ட கேட்காத. உனக்கு என்ன வேணுமோ தரேன், வேற எது வேணா கேளு, எவ்வளோ தங்கம் வேணா கேளு, எவ்வளோ பட்டுப்புடவை வேணா கேளு, எவ்வளோ நெக்லஸ் வேணா கேளு, என்ன வேணா கேளு, இதை மாத்திரம் என்கிட்ட கேட்காதுன்னா அது சொல்ற, இல்லை எனக்கு இதுதான் வேணும். நீங்க சூரிய வம்சத்துல வந்த ராஜா. எவ்வளோ பேர்கள் சொல்றோம், சூரிய வம்சம், இக்ஷ்வாகு வம்சம், ரகு வம்சம், இப்படி எவ்வளவோ ராஜாக்கள் வாழ்ந்த வம்சம் இது. இந்த சூரிய வம்சத்துல வந்த ஒரு ராஜா தான் கொடுத்த வார்த்தைய மீறிட்டார், தன்னோட கொடுத்த வாக்க காப்பாத்த முடியலைன்னு நாளைக்கு வரலாறு எப்படி பேசும்னு கேட்க. ஆனா தசரதருக்கு என்ன சமாதானம் சொல்லியும் அவரு உடஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். ஆனா தசரதர் தான் இதை ராமன் கிட்ட சொல்லி ஆகணும். அதனால ராமரை கூப்பிட்டு அனுப்புற. இப்போ ராமர் வந்த உடனே தசரதருக்கு அந்த துக்கத்துல பேச்சே வர மாட்டேங்க. அவருக்கு ஏதோ சொல்லணும்னு வரார், ஆனா வரவே மாட்டேங்குது. என்னாச்சுன்னு பார்த்தா கைகேயி தேவி தான் பேசுற. ராமர் கேட்கிறாரு, ஏன் அப்பா இப்படி உட்காந்துட்டு இருக்காரு? உன்கிட்ட ஏதோ சொல்லணும்னு இப்படி உட்காந்துட்டு இருக்காரு, என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு துக்கமா உட்காந்துட்டு இருக்காரு? அவர் சொன்னா நான் மலை மேலேந்து கூட குதிக்க தயார், நான் சமுத்திரத்துக்குள்ள கூட குதிக்க தயார், தீக்குள்ள நடக்க சொன்னா கூட என்னோட அப்பா நான் நடக்க தயார். நான் அப்படி என்ன கேட்டுட போறாரு, என்ன எதை கேட்க முடியாம இப்படி உக்காந்துட்டு இருக்காருன்னு ராமருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ராமருக்கு அதுதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. என்னன்னா அப்பா என்கிட்ட சொல்ல முடியாத விஷயம்னு ஒண்ணு நினைச்சிட்டு இருக்காளே, அவ்வளவுதான் என்ன புரிஞ்சுட்டு இருக்காரு அவர். அவர் என்ன சொன்னாலும் நான் அதை பண்ணறதுக்கு தயாரா இருப்பேன்னு அப்பா என்ன புரிஞ்சுக்கலையே. தான் என்ன சொன்னாலும் என்னோட பிள்ளை அதை நடத்தி கொடுப்பான்ற நம்பிக்கை என்னோட அப்பாக்கு இல்லாம போயிடுத்தேன்னு ராமர் நினைச்சு, அப்போ கூட அது தசரதரோட ஏதோ குறையணும், கைகேயோட ஏதோ குறையணும் பார்க்கல அவர். என்கிட்ட தான் ஏதோ குறை இருக்கு போல இருக்கு, அதனாலதான் என்னோட அப்பா என்கிட்ட எதையோ சொல்லறதுக்கு தயங்குறாருன்னு ராமர் நிக்கிறார். கடைசியில ஒரு வழியா ராமருக்கு இதை தெரிய வைக்கிறார். இங்கதான் ஒருத்தர் வேடிக்கையா சொல்லுவார், அவர் முதல்ல ராமாயணம் படிச்சிருந்தும் போது இங்கதான் இப்போ காட்டுக்கு போனோம் அப்படின்ற விஷயத்த தெரிவிச்சாச்சு. இப்போ எல்லாரும் நம்ம என்ன இமேஜின் பண்ணிப்போம், இந்த சினிமா மாதிரி இல்ல சீரியல் மாதிரி இங்கதான் ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்க போகுது. ராமர் நான் போக மாட்டேன்னு சொல்ல போறார். அதான் ராமர் மொத்தத்துல காட்டுல கிளம்பி போனாருன்ற கதை எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் ராமாயணத்துல என்ன இருக்குன்னா கொஞ்சமாவது டிராமா எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் நம்ம. ராமர் ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்பார், அதுக்கு கைகேயி ஏதாவது சொல்லுவா, அதுக்கு ராமர் திருப்பி ஏதாவது சொல்லுவார், அதுக்கு தசரதர் ஏதாவது சொல்லுவார், ஏதோ ஒரு எமோஷனல் டிராமா நடக்கும்னு நினைச்சிருந்து அவர் படிச்சாராம். பார்த்தா ராமர் என்ன சொன்னாராம், இவ்வளவுதானேன்னு பொட்டிய தூக்கின்னு கிளம்பிட்டார். கைகேயிக்கு புரியவே மாட்டேங்கிறது. ஏன்னா கைகேயி ரெடியா இருந்தா, யாரையாவது நம்ம சிலப்போ எதையாவது கன்வின்ஸ் பண்ணறதுக்கு அவ 10 விதமா நம்மளுக்கு அப்ஜெக்ஷன் சொல்லுவா, அதுக்கெல்லாம் பதில ரெடியா வச்சுட்டு போவோம். அவ பார்த்தா ஒரு அப்ஜெக்ஷனும் கொடுக்காம சரி பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிடுவா. அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. ஆனா இன்னொரு பக்கம் நம்மளுக்கு என்ன தோணும்னா, ஒருவேளை இவ நம்மளுக்கே தெரியாம ஏதோ பிளான் பண்றாளோ தோணும். ஏன்னா இவ இவ்வளவு சீக்கிரம் ஒத்துப்பான்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கல. ஆனா நம்ம சொன்ன உடனே இவ அப்படியே ஒத்துன்ட்டான உடனே நம்மளுக்கே ஒரு டவுட் வரும், ஒருவேளை நம்மளுக்கு தெரியாம இவ ஏதோ பிளான் பண்றாளோ. இந்த மாதிரி கைகேயிக்கு ஒரு சந்தேகம், யாரை பார்த்துன்னா ராமர் விஷயத்துல ஒரு சந்தேகம். ஒருவேளை இவன் நம்ம முன்னாடி சரி சரின்னு மண்டையாட்டிட்டு பின்னாடி போய் வேற ஏதாவது பிளான் பண்றானோ ஒருவேளை. ஏன்னா எல்லாருக்கும் ராஜ்யத்துல இவனை தான் ரொம்ப பிடிக்கும். இவன் என்ன பண்ணாலும் சொன்னாலும் பண்ணறதுக்கு 1000 பேர் ரெடியா இருப்பா. சும்மா நம்ம முன்னாடி சரி காட்டுக்கு போறேன்னு ஒத்துக்கிற மாதிரி ஒத்துன்ட்டு பின்னாடி போய் ஏதாவது பண்ண பிளான் பண்றானோன்னு கைகேயிக்கு ஒரு சந்தேகம். அப்போ சொல்றா, நீ இங்கேருந்து கிளம்புற வரைக்கும் நாங்க சாப்பிட மாட்டோம், நாங்க குளிக்க மாட்டோம், நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். நீ அயோத்தியாவை விட்டு கிளம்புற வரைக்கும் நாங்க சாப்பிட மாட்டோம், குளிக்க மாட்டோம், எல்லாம். அதுவும் பாவம் தசரதர் சிவனேன்னு அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கார், இந்த அம்மா பாட்டுக்கு அடிச்சு விட்டுன்னு இருக்கார். அவரோட சார்புல எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. பாவம் அவருக்கு தான் கடைசியில கெட்ட பேர்.
கடைசியில யாரும் கைகேயி ராமரை காட்டுக்கு அனுப்புனான்னு சொன்னது இல்லையே தவிர தசரதர் காட்டுக்கு அனுப்புறாருன்னு தான் சொல்றது. இந்த இதையே வந்து அப்பா காட்டுக்கு சொந்த அப்பாவே காட்டுக்கு அனுப்புனான்னு சொல்றாளே தவிர யாரும் தப்ப கைகேயி மேல போடுறது இல்லை. அதனால அந்த மாதிரி ஒருத்தரை கூட வச்சுட்டா கடைசியில நம்மளுக்கு தான் கெட்ட பேர் வரும். நம்மளுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாம போய் வேற இன்னொருத்தரோட வசம் ஆயிட்டோம்னா நம்ம இதுதான் பிரச்சனை. அதுதான் இப்போதுன்னு சொல்லுவா தசரதர்கிட்டேருந்து என்ன கத்துக்கணும்னா, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல சும்மா வாயை விட்டு மாட்டிக்கப்படாது. உனக்கு வரன் தரேன், உனக்கு அது தரேன், நீ என்ன கேட்டாலும் தரேன். இந்த பிளாங்க் செக் எழுதுறதுன்னு சொல்லுவேன். பிளாங்க் செக் எல்லாம் எப்போதுமே பார்த்து தான் எழுதணும். ஏன்னா அவ அதுல என்ன ஃபில்அப் பண்ணுவான்னு தெரியாது நம்மளுக்கு. நீ என்ன கேட்டாலும் உனக்கு பண்றேன் அப்படின்னு எல்லாம் தசரதர்கிட்டேருந்து நம்ம என்ன படிக்கணும்னா, யாருக்கிட்டையும் நீ என்ன கேட்டாலும் பண்றேன்னு வாய கொடுத்து மாட்டிக்கவே கூடாது. ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப உதவியா இருக்காவா, இன்னைக்கு ரொம்ப உபகாரமா இருக்கா, நாளைக்கு எந்த சுச்சுவேஷன்ல அவ அந்த செக்கை கேஷ் பண்ணுவா தெரியாது நம்மளுக்கு. எந்த சுச்சுவேஷன்ல வந்து அன்னைக்கு பெருசா பேசுனியே, நீ என்ன கேட்டாலும் நான் பண்றேன்னு இன்னைக்கு பண்ணுன்னு சொன்னா இப்ப இங்க வச்சுப்போம் மூஞ்சி. அதனால சத்தியவச்சனாத் ராஜா தர்மபாஷேன சயுதகான்னு சங்கேப ராமாயணத்துல வரும். தர்மம் அப்படின்ற பாச கயிறுனால தசரதர் கட்டப்பட்டார். அதனால யாருக்காவது வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி, இப்பெல்லாம் இதெல்லாம் சொல்லி பெரிய பிரயோஜனம் இல்லை, ஏன்னா எல்லாரும் வாக்கு கொடுத்துட்டு வாக்க மீறிடுறா. ஆனா ஒழுக்கமா இருக்கணும்னா நம்மளால கடைபிடிக்க முடியும்னு நிச்சயமா தெரியற மாதிரி வாக்கா இருந்தாதான் கொடுக்கணும். ஓப்பன் எண்டா யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதை எப்படி அவ இன்னைக்கு மிஸ்யூஸ் பண்ணிக்க போறா தெரியாது. இப்போ கடைசியில தசரதர் தலையில தான் அக்ஷதை விழுது. புள்ளையவே காட்டு காமிச்சுட்டார், புள்ளையவே காட்டு காமிச்சுட்டார். ராமரோ கிளம்பி போயிட்டார். கைகேயி தள்ளி விட்டுட்டு இருக்கா, கிளம்பு கிளம்பு, நீ கிளம்புற வரைக்கும் நாங்க சாப்பிட மாட்டோம், நீ வேற ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்க, கிளம்புனா. அப்போ ராமர் தன்னோட அந்த ஞான நிலைய காட்டி கொடுக்குறார். வசிஷ்டர்டேந்து யோக வாசிஷ்டத்தையே சிரவணம் பண்ண அந்த ஞான நிலையில இருக்கிற ராமர் பேசுறார். நாஹமத்தபரோ தேவி லோகமா வஸ்துமுத்சஹே வித்திமாம் ரிஷிபிஸ்துல்யம் விமலம் தர்மமாஸ்திதம். இப்ப சொல்றார், அம்மா அப்ப கூட தேவின்னு கூப்பிடுறார். யாரு தன்னோட பட்டாபிஷேகத்தை கேன்சல் பண்ணி தன்னை காட்டுக்கு அனுப்ப பாக்குறாளோ அந்த கைகேய பார்த்து தேவின்னு கூப்பிடுறார். சொல்றார், அம்மா எனக்கு இந்த அயோத்தியா நகரியோ அதுல இருக்கிற பணத்து மேலேயோ இந்த லோகத்து மேலேயோ ஒரு கடுகளவு கூட ஆசை கிடையாது. நான் யாரு தெரியுமா, வித்திமாம் ரிஷிபிஸ்துல்யம், காட்டுல இந்த சம்சாரத்தையே தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு ஜபத்திலையும் தியானத்திலையும் யாக யஜ்ஞங்கள் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காளே அந்த ரிஷிகள்ல நான் ஒருத்தன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த ராஜா அப்படின்றது எனக்கு ஒரு வேலை தான். ராஜ்யத்தை பார்த்துக்கணும் அப்படின்றது என்னோட அப்பா எனக்கு கொடுத்த கடமை. இப்போ கொடுத்தவரே நீ இந்த வேலையை பண்ணண்டான்னா நம்ம எப்படி யோசிப்போம், ஏதாவது வேலை பண்ணும்போது அந்த வேலையிலேருந்து வர பதவியை தான் பார்ப்போம். நம்ம அந்த வேலை நம்மளுக்கு என்ன பவர் கொடுக்கறதுன்னு தான் பார்ப்போமே தவிர அதுல என்னோட கடமை என்னன்னு நம்ம பார்க்க மாட்டோம். எதுக்கு நம்ம அட்டாச் ஆகிறோம்னா, நம்ம யாருமே வேலைக்கு அட்டாச் ஆகிறது இல்லை, இந்த வேலையிலேருந்து வர அதிகாரத்துக்கு தான் அட்டாச் ஆகும். ஏன்னா வேலை இல்லை யாருக்குமே பிடிக்காது. சாதாரணமா சொல்ல போனா எல்லாரும் வேலையிலேருந்து எப்படி தப்பிச்சுக்கலாம், வேலையை எப்படி குறைச்சிக்கலாம்னு தான் பார்ப்பேன். ஆனாலும் ஒரு பதவி கிட்டேயோ ஒரு வேலை கிட்டேயோ நம்மளுக்கு எதனால பற்று வருதுன்னா அந்த டைட்டில். சில பேர் அப்படிதான் பேருக்கு பின்னாடி ஒரு 4 PhD இங்க படிச்சிருக்கேன் அங்க படிச்சிருக்கேன்னு எல்லாம் போட்டுப்பா. சில பேர் வந்து ரொம்ப அஃபெண்ட் ஆயிடுவா, அவளை பேரை சொல்லி கூப்பிட்டா. ஆஹ் அவ PhD டாக்டரேட்டா இருக்கலாம், இல்லாட்டி மெடிக்கல் டாக்டராகவும் இருக்கலாம். அவ பேர் என்னன்னு கேட்டா என் பேரை வச்சே சொல்றேன், கிருஷ்ணான்னு சொல்ல மாட்டா, டாக்டர் கிருஷ்ணான்னு சொல்லுவேன். ஏன்னா அப்படி ஒரு பற்று அந்த டைட்டில் மேல. நான் அவ்வளோ வருஷம் PhD படிச்சிருக்கேன், டாக்டர் கிருஷ்ணா. சிஏஸ்ன்னு சில பேர் பண்ணது பார்த்துருக்கேன். CA ராமா அப்படின்னு சொல்லுவாங்க. பேர் என்னன்னா வெறும் ராமா தான் அப்பா வச்ச பேர், அப்பா அம்மா வச்ச பேர். என்ன பேருன்னா CA ராமா, டாக்டர் கிருஷ்ணா, இப்படி எல்லாம் சொல்லிப்பான். ஏன்னா அவளுக்கு, ஆனா அவ வேலையை பிடிக்குமான்னு நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது.
சரி இவ்வளவு பெருமையா சொல்லிக்கிறேளே, ஆபீஸுக்கு சந்தோஷமா போறேன்னா இல்ல, ஐயோ ஆபீஸ்ல ஒரே ஸ்ட்ரெஸ். இப்போ அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கிற வேலையை எதுக்கு இப்படி பீத்திக்கிறேன்னா, அந்த வேலை மேல ஒரு பற்றும் கிடையாது, அதுலேருந்து வர அந்த அதிகாரத்து மேலேயும் அந்த புகழ் மேலேயும் இருக்கிற ஒரு பற்று. ஆனா ராமருக்கு அது இல்லாததுனால, சரி நேத்துக்கு எனக்கு ஒரு வேலையை கொடுத்து பண்ணுனா, இன்னைக்கு அப்பாவே வந்து சரி நீ அந்த வேலையை பண்ணண்டா, உனக்கு பதிலா பரதன் பண்ணட்டும்ன்றா. அதுல என்ன இருக்குன்னு அவருக்கு பாட்டுக்கு அவருக்கு புரியவே இல்லை ஏன் இவ்வளோ டிராமா நடந்துட்டு இருக்கு. எவ்வளோ ஒரு சுத்தமான உள்ளம்னா, அந்த அயோத்தியாவோட சிம்ஹாசனம் மத்தவா அதை வந்து எவ்வளோ பிரஸ்டீஜியஸ் பொசிஷனா பாக்குறான்றத பத்தி இவருக்கு தாட்டே வந்துட்டல. அதுக்கு என்ன, சிம்மாசனம்னா என்ன, உங்க உட்கார்றவா ராஜ்யத்தை ஆழணும். நான் பண்ணலைன்னா என் தம்பி பாரதம் பண்ணிட்டு போறான், அதுக்கு என்ன போச்சு, நான் பண்ணா என்ன அவன் பண்ணா என்னன்ற நிலையில நிக்கிற. இப்ப சொல்றார், அம்மா நான் ஒன்றும் இங்க பணத்துக்காகவோ புகழுக்காகவோ இல்லை, என்ன யாருன்னு கேட்டேன்னா இந்த காட்டுல தபஸ் பண்ணிட்டு இருக்கிற ரிஷிகள்ல நான் ஒருத்தன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ராமர் போற. போய் லக்ஷ்மணர்கிட்ட சொல்ற. லக்ஷ்மணரோட தான் மோஸ்ட் நேச்சுரல் ரியாக்ஷன். நம்ம எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவோமோ அதே மாதிரிதான் லக்ஷ்மணரோட ரியாக்ஷன். லக்ஷ்மணர் சொல்றாரு, அண்ணா பாரு அப்பாவுக்கு கொஞ்சம் வயசாயிடுத்து, எதையோ சொல்லிண்டு வளரின்னு இருக்கார், நீ அதெல்லாம் கேட்காத, நீ நேரா போய் அந்த சிம்மாசனத்துல ஏறி உட்காரு, யாராவது பிரச்சனை பண்ணானா அவ எனக்கு பதில் சொல்லும், அது ஒன்னு அந்த சிம்மாசனத்துல உட்காரப்படாதுன்னு யாரு சொல்லிடுறான்னு நான் பார்த்துட்டு அப்படின்னு லக்ஷ்மணர் ஒரே அஹ், இது வீரமா பேசின்னு இருக்காரு. அது எப்படி ஒன்னு ராஜாவாகப்படாதுன்னு சொல்லலாம்? யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கு ஒன்னு ராஜாவாகப்படாதுன்னு சொல்றதுக்கு? உன்னோட இந்த ராஜ்யத்துக்கு ஒரு அஹ், உயர்ந்த ராஜா கிடைக்க முடியுமா? உனக்காக இல்லைனாலும் அந்த மக்களுக்காக நீ ஏறி அந்த ஸ்தானத்துல உட்கார்ந்துதான் ஆகணும். நீ போய் உட்காரு, நான் சொல்றத கேளு, நீ போய் உட்காரு, யாராவது ஏதாவது பண்ணானா அவளை என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன், என்ன யார் என்ன பண்ணிடுறா பாத்துக்கோ. ஆனா அப்போ ராமர் சொல்றார், லக்ஷ்மணா இப்படி கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லப்பா. உபக்ளிப்தம் ஹி யத்கிஞ்சித் அபிஷேகார்த்தமத்யமே சர்வம் விசர்ஜய க்ஷிப்ரம் குரு கார்யம் நிரத்யயம். நீ வந்து கோவப்பட்டு ஒரு காரியமும் இல்லை, அதனால என்ன பண்ண, என்னோட அபிஷேகத்துக்காக பட்டாபிஷேகத்துக்காக என்னெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தியோ அதை போய் கேன்சல் பண்ணிடு. அதுவும் தாமதமா பண்ணாதே, கொஞ்சம் சீக்கிரம் போய் டக்கு டக்குன்னு யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம. ஏன்னா ராமரோட பட்டாபிஷேகத்துக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது லக்ஷ்மணர் தான். ராமர் ராஜாவாக போறான், ராமருக்கே கண்டுக்கல, லக்ஷ்மணனுக்கு ஒரே சந்தோஷம். எல்லா மெயின் சூப்பர்வைசர் அவர் தான், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருந்தார். ராமர் சொல்லார், பாருப்பா நேத்திக்கு வந்து அபிஷேகம் நடக்கணுமா இருந்தது, நீ வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்ச, இப்போ அபிஷேகம் தான் கேன்சல் ஆயாச்சு, எல்லாத்தையும் போய் அதோட இடத்துல கொண்டு போய் வச்சுட சொல்லு, சீக்கிரம் பண்ணு, யாருக்கும் இதனால கஷ்டம் இருக்க வேண்டாம், யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம பண்ணு. இப்ப இன்னொரு ஒரு உபதேசம் பண்றார் தன்னோட தம்பிக்கு. சௌமித்ரேயோபிஷேகார்த்தே மம சம்பார சம்பிரமः அபிஷேக நிவர்த்தியர்த்தே சோஸ்து சம்பார சம்பிரமः. ஹே லக்ஷ்மணா, என்னோட பட்டாபிஷேகம் நடக்க போறதுன்னு தெரிஞ்சு நீ எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் பண்ணியே, அப்போ எவ்வளோ சந்தோஷமா எவ்வளோ உற்சாகத்தோட பண்ணியோ, இப்போ அதெல்லாம் கேன்சல் ஆன உடனேயும் நீ வேலை பண்ணுறது எப்படி இருக்கணும்னா அதே உற்சாகத்தோட பண்ணு. எந்த உற்சாகத்தோட எல்லாத்தையும் தயார் பண்ணியோ அதே உற்சாகத்தோட இப்போ எல்லாத்தையும் கழிச்சு போடு. இதுதான் பகவான் கீதையில சொல்றார், நத்வேஷ்டி அகுஷலம் கர்ம குஷலே நானுஷஜ்ஜதே. யாரு கர்மயோகினா தனக்கு பிடிச்ச வேலையை மாத்திரம் நல்லா பண்ணிட்டு பிடிக்காத வேலையை நல்லா பண்ணாதவன் கர்மயோகி கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது நம்மளுக்கு பிடிச்ச வேலைன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்ணுவோம், பிடிக்காத வேலைன்னா ஐயோ தலையெழுத்தே பண்ண வேண்டி வருதுன்னு பண்றோம். ஆனா ராமர் சொல்றார், உனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை நீ நேத்திக்கு பண்ணது இன்னைக்கு நீ பண்ண போது, உனக்குள்ள எவ்வளோ கோபமும் எவ்வளோ சோகமும் இருக்குன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் உள்ள அடக்கி வச்சுக்கோன்ற. சும்மா கோவப்பட்டு கத்தாது, சோகத்துல ஏதோ பேசாது,
அதெல்லாம் உள்ள அடக்கி வச்சுட்டு நேத்துக்கு எவ்வளவு உற்சாகத்தோட வேலை பண்ணியோ இன்னைக்கும் உனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு கர்மா, பிடிக்காத ஒரு சந்தர்ப்பத்துல நீ வேலை பண்ண வேண்டி வந்தாலும் அதே உற்சாகத்தோட பண்ணு அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ற, இன்னொரு விஷயம்டா, யார்கிட்டயும் சொல்லாதே. யாராவது உன்கிட்ட வாழ்க்கையில வந்துட்டு ஒரு சிம்ஹாசனம் தரேன் ராஜாவாரியா இல்ல ரிஷி மாதிரி காட்டுக்கு போறியான்னு கேட்டா என்னைக்குமே அந்த காட்டுக்கு போறேன்றதை தான் நீ சூஸ் பண்ணணும். மாஜ லக்ஷ்மண சந்தாபம் கார்ஷீர் லக்ஷ்மியா விபர்யஜே ராஜ்யம் வா வனவாசோ மகோதயா. உனக்கு ராஜ்யமா வனவாசமா நீ யாராவது ஆப்ஷன் கொடுத்தா, இங்க ஆப்ஷன் ஒன்றும் கொடுத்துட்டல, ஆனா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒரு ஆப்ஷன் கொடுத்து நீ ராஜாவாரியா இல்லாட்டி காட்டுக்கு போறியான்னு கேட்டா பெரிய கும்பிடா போட்டு நான் காட்டுக்கு போறேன்னு சொல்லி திரும்பி பார்க்காம போயிடு. ஏன்னா இந்த சேர்த்து வச்சுக்கிறது அப்படின்றதே ஒரு பெரிய ட்ராப். நம்ம போய் மாட்டிப்போம், இதை சேர்த்து வச்சு அதை சேர்த்து வச்சு அதை சேர்த்து வச்சு கடைசியில போய் மாட்டிப்போம். அதனால எல்லாத்தையும் விட்டு கிளம்பி போறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சுதா சந்தோஷமா எல்லாத்தையும் விட்டு கிளம்பி போனோம். அதனால நான் கிளம்பி போறேன். இப்போ லக்ஷ்மணரும் இதெல்லாம் சொன்ன உடனே அவரும் கன்வின்ஸ் ஆயாச்சு. சரி வா கிளம்பலான்ற. ராமர் சொல்றார், உன்னை யார் கூப்பிட்டா காட்டுக்கு? நான் தானேப்பா காட்டுக்கு போனோம். லக்ஷ்மணர் சொல்றார், அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நேத்துக்கு ஏன்னா முன்னாடி ராமர் வந்து லக்ஷ்மணர்கிட்ட போய் ராஜாவாக போறேன்னு சொன்ன உடனே லக்ஷ்மணர் சொன்னாரா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணா நீ ராஜாவாக போறேன்னு. அதுக்கு ராமர் சொன்னாரா, அதுல என்னடா உன்னோட ராஜ்யம் என்னோட ராஜ்யம்னு பேசுற, நம்மளோட ராஜ்யம் தானே. அதையே லக்ஷ்மணர் திருப்பி சொல்றாரு இங்க, நேத்திக்கு வந்து உன்னோட ராஜ்யம் என்னோட ராஜ்யம் வேற இல்லைன்னு நீ சொன்ன, இப்ப நான் சொல்றேன் கேளு, உன்னோட வனவாசம் என்னோட வனவாசம் வேற கிடையாது. நீ காட்டுக்கு போறேன்னா நான் கூடவே, என்னை விட்டுட்டெல்லாம் நீ காட்டுக்கு போக முடியாது. இந்த கதையை குழந்தைகளுக்கு ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துருந்தும் போது கேட்டேன் வாட, எவ்வளோ பேருக்கு அண்ணா இருக்காங்க. நிறைய பேருக்கு அண்ணா இருந்தா, உங்க அண்ணா வந்து 14 வருஷம் காட்டுக்கு போக போறான்னா என்ன பண்ணுவேன்னா, ஒரு பொண்ணு சொல்லிட்டு நான் வந்து அவன் கூட ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அப்புறம் பாய் சொல்லி அனுப்பிச்சுடுவேன். இன்னொரு பையன் சொல்றான், அவனோட போனு அவனோட இதெல்லாம் விளையாட்டு சாமானெல்லாம் எனக்கு கிடைச்சிரும், அதனால சந்தோஷமா டாட்டா காட்டி அனுப்பிச்சுடுவேன். இன்னொருத்தன் சொன்னா, ஆமா எனக்கு மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கும், அவன் இல்லாம கொஞ்சம் அவன் விளையாடுறதுக்கு கூட யாரும் இருக்க மாட்டான், மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கும், அதனால என்ன பண்றது, அவனோட தலையெடுத்து அவன் காட்டுக்கு போறான், சரின்னு டாட்டா காட்டிட்டு அப்பப்போ ஃபோன் பண்ணேன்னு சொல்லி அமுச்சு வச்சிருவேன். எல்லாம் 11 11 12 வயசு நண்டுகள் ஐடியா மேல ஐடியா கொடுத்துட்டு இருக்கு. ஆனா லக்ஷ்மணர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சொல்லுவார், ராமர் ராஜ்ய லக்ஷ்மியை இழந்திருக்கலாம், ஆனா லக்ஷ்மணர் கைங்கரிய லக்ஷ்மியை இழக்கல. ராமருக்கு சேவை பண்ண வேண்டியதுதான் தன்னோட வாழ்க்கையோட குறிக்கோளா வச்சிருந்த அந்த லக்ஷ்மணர் காட்டுக்கு போறப்போ கூட அவர் சந்தோஷமா கிளம்பிட்டார். ராமர் கூட இருக்கிறது, பகவான் கூட இருக்கிறது தான் நம்மளுக்கு வாழ்க்கையோட பிரயோஜனமே தவிர ஒரு ராஜ்யத்துல இருக்க வேண்டியது நம்மளோட பிரயோஜனம் கிடையாது. ஒரு அத்தியாத்ம சாதகன் எப்படின்னா ராஜ்யமா பகவானான்னு வரும்போது பகவானை தான் சூஸ் பண்ண. அடுத்தது ராமர் சீதா தேவி கிட்ட வர, சீதா தேவி கிட்ட வந்து தெரிவிக்கிறேன் இந்த மாதிரி காட்டுக்கு போகணும். சீதா தேவி முதல்ல கொஞ்சம் சோகம் அடையிற, ஓ ஐயோ இப்படி எல்லாம் ஆயிருக்கப்படாது, நீங்க வந்து ராஜாவா கம்பீரமா அந்த சிம்மாசனத்துல உட்காரவேல், அதை நான் பார்க்கணும்னு அவ்வளோ ஆசையா இருந்தேனே, இப்படி ஆயிடுச்சு, சரி வாங்கோ எப்போ கிளம்பலான்னு. ஒரு ராமர் சொல்றா, உன்னை யாருமா கூப்பிட்டா, என்ன ஒருத்தர் தான் காட்டுக்கு போக சொல்லியிருக்கா, ஏன் உங்களுக்கு யாருக்குமே புரிய மாட்டேங்குது, நான் மாத்திரம்தான் காட்டுக்கு போறேன், இப்போ ஆல்ரெடி இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா லக்ஷ்மணன் வேற வரேன்றான், இதுக்கு மேல இடம் இல்லை, நாங்க 2 பேரா போயிட்டு வரோம், நீ பாட்டுக்கு அரண்மனையிலே இரு, நீ பாவம் ஜனக மகாராஜாவோட புத்திரி, நீ நீ நல்ல செல்லமா வளர்த்திருப்பார் உங்க அப்பா, நீ எதுக்கு வந்து காட்டுல எல்லாம் கஷ்டப்படுறது, நீ பாட்டுக்கு இங்கே இருந்துக்கு. இப்போ சீதா தேவி சொல்றா, நான் செல்லமா வளர்ந்தது இருக்கட்டும், நீங்களும் இங்க ரொம்ப அயோத்தியால செல்லமா தான் வளர்ந்துருக்கேன், ஒண்ணு பண்ணுங்கோ, நான் என்ன பண்றேன், காட்டுல முன்னாடி நடந்து போய் அந்த முள்ளு செடியெல்லாம் என்னோட வாளால வெட்டி இடத்த கிளியர் பண்ணி விடுறேன், நீங்க சமத்தா என் பின்னாடி நடந்து வாங்கோ அப்படின்ற.
மொத்தத்துல சீதாதேவி நிச்சயத்தோட இருக்கா, ராமரை விட்டு எங்கேயும் பிரியறது இல்லை. ஏன்னா அந்த பிரம்மமும் சக்தியும் என்னைக்குமே பிரியாது. அதனால சீதாதேவியும், ஏன்னா சீதாதேவியும் பார்த்துருப்பாங்க, இங்க எல்லாம் ரொம்ப பாலிடிக்ஸ் ஜாஸ்தி, யாருக்கு வேணும்னு சீதாதேவியும் கிளம்பியாச்சு. மூணு பேருமா கிளம்ப போறா. இப்போ ஒருத்தரை பத்தி நம்ம யோசிக்கவே இல்லை, ரெண்டு பேர் ஆக்சுவலி. லக்ஷ்மணோட லக்ஷ்மணரோட மனைவி, லக்ஷ்மணரோட அம்மா. ஏன்னா இவாளுக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லை. ராமர் காட்டுக்கு போக வேண்டியது தசரதர் கட்டுப்பட்டார், அதனால கௌசல்யா தேவி ஒரு மாதிரி அதனால ஒத்துண்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. சீதா தேவியும் நான் கிளம்புறேன்னு அடம் பிடிக்கிறா, சரின்னு கிளம்பியாச்சு. இப்ப லக்ஷ்மணருக்கு போற தேவையே இல்லை, ஆனாலும் நான் போயே தீருவேன்னு ஒத்த காலில் நிக்கிறார். அவரோட மனைவி ஊர்மிளாட்ட சொல்ற, நீயும் வந்துட்டேன்னா இங்கே கொஞ்சம் கஷ்டமாகும், அதனால இவாளெல்லாம் பாத்துக்கிறதுக்கு நீ இருக்கணும், நீ இங்கே இரு. லக்ஷ்மணரோட அம்மா சுமித்ரா தேவி, நான் நம்மளோட யாரோட அம்மாவா இருந்திருப்பான்னு என்ன பண்ணிருப்பா, நீ ஏன் காட்டுக்கு போற, அவளோட தலையெழுத்து, அவ ஏதோ பாலிடிக்ஸ், ராமன் காட்டுக்கு போக வேண்டி வருது, நீ எதுக்கு போய் காட்டுல எல்லாம் கஷ்டப்பட்டு நீ பாட்டுக்கு என் கூட இங்கே இருக்க வேண்டியது தானே, நீ எந்த அம்மாவும் சொல்லுவோம். ஆனா சுமித்ரா தேவி சொல்றா, மாச்ச லக்ஷ்மண சந்தாபம் கார்ஷீர் லக்ஷ்மியா, இல்ல ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் அடவீம் வித்தி கச்சதாத யதா சுகம். சுமித்ரா தேவி சொல்றா, காட்டுக்கு போறியேப்பா, இவ்வளோ நாள் நீ உன்னோட அப்பா தசரதருக்கும் எனக்கும் நிறைய சேவை பண்ணியிருக்க. இப்போ காட்டுக்கு போற இடத்துல நீ என்ன பண்ணணும் தெரியுமா, ராமனை தசரதரா பாரு, என்னோட ஸ்தானத்துல சீதா தேவிய பாரு, இந்த காடையே அயோத்தியாவா பாரு, சந்தோஷமா போயிட்டு வான்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பு. உன்னோட அண்ணாவை அப்பா ஸ்தானத்துல வச்சு பாரு, மன்னிய அம்மா ஸ்தானத்துல வச்சு பாரு, அந்த காடிய நீ அயோத்தியாவா நினைச்சு பாரு, நீ எப்போதும் அப்போ என்னை விட்டோ உங்க அப்பாவை விட்டோ பிரிஞ்சேன்ற பாவம் கூட உனக்கு வராது, சந்தோஷமா போயிட்டு வா அப்படின்னு இவ சுமித்ரா தேவி ரொம்ப சந்தோஷமா அனுப்பி வைக்கிறார். எல்லாரும் அயோத்தியாவே அழுதுன்னு இருக்கு. அயோத்தியில இப்படி ஒரு நாள் வரும்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. இதுல என்ன விசேஷமான ஒரு விஷயம்னா, இது நடுவுல பரதன் அங்க இல்லவே இல்லை. ராமனை காட்டுக்கு அனுப்பிட்டு பரதனை தான் ராஜாவாக்கணும்னு கைகேயி சொன்னப்புறம், சொன்ன நேரத்துல அங்க பரதனுக்கு ஆளே காணும், அவ மாமாத்துக்கு போயிருக்கான். அப்போ யாரோ பரதனுக்கு வேற சொல்லி அனுப்பணும், சொல்லி கூட்டின்னு பட்டாபிஷேகம் எல்லாம் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் நடந்து இருக்கும்போது ராமர் கிளம்பி காட்டுக்கு போறார். அப்போ காட்டுக்கு அவர் கிளம்பி போயாச்சு. கௌசல்யா தேவிக்கு ரொம்ப கோவம், தசரதரை பார்த்து பிடிச்சு வாங்குன்னு வாங்கிட்டு இருக்கா. பாருங்க, உங்களால ராமன் பாவம் ஆஹ் அரமனையில வளர்ந்த புள்ள இப்போ காட்டுல போய் படுக்க வேண்டி வருது. அதுவும் ராமரை நினைச்சு கூட கௌசல்யா தேவி அவ்வளோ கவலைப்படலையா, சீதையை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டாள். பாவம், ஜனகராஜாவோட பொண்ணு, அவ்வளோ செல்லமா வளர்த்துருக்கிற பொண்ணு, அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணிட்டு பாவம், உங்களால அந்த சின்ன பொண்ணும் காட்டுக்கு போய் அந்த காட்டுல வாழ வேண்டி வருதுன்னு வச்சு வாங்குன்னு வாங்கிட்டு இருக்கா தசரதர். தசரதர் கேட்கிறார், நான் என்ன வேணுன்ட்டேவா அவளை காட்டுக்கு அனுப்புனேன், நீ பேசுறது உனக்கே நியாயமா இருக்கா, நானே வேற வழி இல்லாம இப்படி ஒரு பாப கர்மாவை பண்ண வேண்டி வந்துடுத்தேன்னு நானே இவ்வளவு துக்கத்துல இருக்கேன், நீ போய் இப்படி தப்பா பேசுறீ என்னன்னு கேட்கும் போதுதான் கௌசல்யா தேவி சொல்ற, शोको नाशयते धैर्यं शोको नाशयते श्रुतं शोको नाशयते सर्वं नास्ति शोकसमो रिपुः. சோகம்ன்றது என்ன பண்ணுறதுன்னா, நம்ம ஏதாவது ரொம்ப துக்கத்துல இருக்கும்போது, ரொம்ப சோகமா இருக்கும்போது நம்மளோட தைரியம் விழுந்து போயிடுமா. நம்ம இது வரைக்கும் நல்லது கெட்டதெல்லாம் நிறைய கேட்டிருப்போம், அந்த கேட்டதெல்லாம் மறந்து போயிடுமா. இந்த சோகம் அப்படின்றது ஒண்ணு வந்துட்டா நம்மளுக்கு எல்லாம் மறந்து போயிடுமா. இந்த சோகத்தை மாதிரி ஒரு எதிரி கிடையாது.
அப்படின்னு கௌசல்யா தேவி சொல்றார். அதனால நம்மளுக்கு ரொம்ப சோகத்துல இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்க போகக்கூடாது, வாழ்க்கையில யாருக்கிட்டையும் எதுவும் பேச போகக்கூடாது, சைலண்டா இருக்கணும். ஏன்னா அந்த க்ஷணத்துல எதையோ பேசி அப்புறம் அதை நினைச்சு கவலைப்பட்டோ, அதை நினைச்சு நான் ஏன் இப்படி பேசினேன்னு அவள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதுலயும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ராமாயணத்திலேயே எது பார்க்கலான்னா, அந்த கஷ்டமான சந்தர்ப்பத்துல கெட்டியா நிக்கணும். அப்போ கஷ்டமான சந்தர்ப்பத்துல எதையோ பண்ணிட்டு இல்ல நான் தெரியாம பண்ணிட்டேன்னு போய் மன்னிப்பு கேட்கறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு ஹிந்தியில ஒரு பழமொழி சொல்லுவா, காத்து மன்னிப்பு கேட்டுதான் மரத்துக்கிட்ட, ஆனா அது மன்னிப்பு கேட்கறவன்னு திரும்பி வர்றதுக்குள்ள இலையெல்லாம் உதிர்ந்து விழுந்தாச்சு. இப்போ மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? ஆத்து மன்னிப்பு கேட்டுட்டு போச்சான், ஆனா அது போய் அந்த மன்னிப்பு கேட்கணும்னு திரும்பி பாக்குறதுக்குள்ளேயே அந்த இலையெல்லாம் உதிர்ந்தாச்சு. இப்ப என்ன பண்ண முடியும்? மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? அது நம்ம இப்போ அதை ரொம்ப ஒரு பழக்கமாவே வச்சிருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரு சாரி சொல்லிட்டா வேலை முடிஞ்சது. ஓ, அந்த சோகத்துல இருக்கும்போது நம்ம கோபமா இருக்கட்டும், துக்கமா இருக்கட்டும், சோகமா இருக்கட்டும், எந்த எமோஷனும் ரொம்ப எலிவேட்டடா இருக்கும்போது எந்த சத்தியமோ எந்த வாயை திறக்காம இருந்துடுறது நல்லது. தசரதர் எதனால மாட்டின்றார்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு வரம் கொடுத்து மாட்டின்றார். கைகேயி எதனால மாட்டின்டானா மந்தரா நல்லா திருகி விட்டு ஒரு கன்ஃபியூஷனை உண்டாக்கி அதனால எதையோ வாயை விட்டு மாட்டின்றார். இப்படி எப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு தப்பு பண்றோமோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்குன்னா ஏதோ ஒரு ரொம்ப ஹைட்டண்ட் எமோஷன் இருக்கு. இப்போ நம்ம ஒரு சமநிலையில இல்ல, ரொம்ப சந்தோஷத்துல இருக்கோம், இல்ல ரொம்ப துக்கத்துல இருக்கோம், இப்ப இல்ல ரொம்ப கோபத்துல இருக்கோம்னா பேசாம இருக்கிறது தான் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான வேலை. அப்புறம் இதெல்லாம் இந்த கூத்தெல்லாம் நடக்கிறதுக்குள்ள பரதன் ஒரு வழியா இதெல்லாம் கேட்டு வரான். பரதனுக்கு கோபம் உச்சந்தலையில நின்றுட்டு இருக்கு. இப்படி வரான், அங்க 3 பேருமா நின்றுட்டு இருக்கா, கௌசல்யா தேவி, கைகேயி தேவி, சுமித்ரா தேவி. தன்னோட அம்மாவை பார்த்து சொல்றான், கங்கா யமுனையோர் மத்தியே குணதீவ பிரவேசிதான். கங்கைக்கும் யமுனைக்கும் நடுவுல சாக்கடை தண்ணி மாதிரி நின்னுட்டு இருக்கியே நீன்னு கேக்கு. இன்னும் அப்படி ஒரு கோபம். ராமரை போய் எப்படி தப்பா சொல்ல, ராமரை எப்படி காட்டுக்கு அனுப்ப முடியும்னு. அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நான் போய் என்னோட அண்ணாவை கூட்டின்னு வரேன், நான் போய் என்னோட அண்ணாவை திரும்பி கூட்டின்னு வரேன்னு பரதர் கிளம்புறாரு. அப்போ அயோத்தியாவே கூட கிளம்புறது, நாங்களும் வரோம், நாங்களும் வரோம், ராமரை போய் நாங்க கூட்டின்னு வரோம்னு எல்லாரும் கிளம்புற. அப்புறம் போறா 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 ராமர் பரத்வாஜ ஆசிரமத்துல இருக்காருன்னு தெரிய வருது. ஓ, பரதர் என்ன பண்றாரு, எல்லாரும் தூரமா நில்லுங்கோ, இது ஆசிரமம், இங்க சத்தம் போட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எல்லாரும் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துல நில்லுங்கோ, நான் மாத்திரம் போய் பேசிட்டு வரேன்னு போறார். அப்போ ராமரை பாக்குறார், அந்த பரத்வாஜ முனியை பாக்குறார். அவர் கேட்கிறார், தனியாவா வந்தேள்? இல்ல இல்ல, ஒரு சேனையே வந்திருக்கேன். சேனையே வந்திருக்குன்னா கூப்பிட வேண்டியது தானே, எதுக்கு எல்லாம் அங்கேயே நின்று இருக்காங்க? இல்ல உங்களுக்கு கஷ்டமாகும், எனக்கெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லைன்னு ஏதோ ஒரு மந்திரத்தை ஆவாகனம் பண்ணி அந்த ஹோமகுண்டத்துல போடுறார். திடீர்னு அவ எல்லாம் பார்த்துட்டே இருக்கா, எல்லாம் நிறைய இலை வருது, வாழை இலை. அப்புறம் இலையில சாப்பாடு போடுறதுக்கு இந்திரலோகத்துல இருந்து யாரு இந்திரனுக்கு சாதம் பரிமாறுவாளோ அவ எல்லாம் வந்திருக்கா. இந்திரலோகத்துல இருந்து சமைச்சு இவாளுக்கு ஒரு விருந்தே ரெடி பண்ணி வந்திருக்கா. அங்க இருக்கிற குதிரை, அங்க இருக்கிற மத்த பசுக்களுக்கெல்லாம் தண்ணி ரெடியா இருக்கு. ஒரு குட்டி ஆசிரமம் மாதிரி இருந்தது, திடீர்னு பார்த்தா ஏக்கர் கணக்கா எல்லாம் ரெடியா இருக்கு. எல்லாம் நல்லா சாப்பிடுறா. நல்லா சாப்பிட்டா அங்க தேவாளுக்கெல்லாம் மசாஜ் பண்ணி விடுறவா எல்லாம் வேற வந்திருக்கா. எல்லாரையும் ஃபர்ஸ்ட் உட்கார வச்சு நல்லா மசாஜ் பண்ணி விட்டு எல்லாரையும் குளிப்பாட்டி, அப்புறம் பாயசத்தோடு ஒரு கிணறே இருந்துதான். திடீர்னு ஒரு கிணறு ஆவிர்வவிச்சுதான் ஆசிரமத்துல. என்னன்னு குனிஞ்சு பார்த்தா பக்கெட்டை விட்டு க எடுத்தா பாயசம் பாயசமா வருதான். பாயசத்தோடு இன்னொரு ஒரு பாயசத்தோடு ஆறே ஓடிதான். வெள்ளை பாயசம் ஆறா ஓடின்னு இருக்கு, பால் பாயசம் கிணறுல இருந்து வந்துட்டு இருக்கு. நீ நல்லா மசாஜ் பண்ணி குளிச்சு எல்லாம் நல்லா சாப்பிட்டு சுகமா தூங்கி ஏந்தா அப்படி ஒரு நிம்மதி, அப்படி ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும். அப்போ எல்லாரும் ஒரு முடிவு பண்ணாள, நைவாயோத்தியாம் கமிஷ்யாமஹ ந கமிஷ்யாம தண்டகான் குஷலம் பரதஸ்யாஸ்து ராமஸ்யாஸ்து ததா சுகம்.
இவெல்லாம் எதுக்கு வந்திருக்காலாம்? ராமரை திருப்பி கூட்டின்னு போகலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கா. பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வரா, நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிடுறா, எல்லாம் பண்ண அப்புறம் சொல்றா, நாங்க திருப்பி அயோத்தியைக்கு போக மாட்டோம், பரதன் போறான்னா போய்க்கட்டும். நாங்க காட்டுக்குள்ளேயும் போக மாட்டோம், ராமர் போறாருன்னா போய்க்கட்டும். ராமர் காட்டுக்கு போய் சந்தோஷமா இருக்கட்டும், பரதன் அயோத்தியைக்கு போய் சந்தோஷமா இருக்கட்டும். எங்களுக்கு இந்த ஆசிரமம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நாங்க இங்கேயே சந்தோஷமா இருக்கோம். இவ்வளவுதான். பகவான் வேணும்னு எல்லாம் கிளம்பி வந்துடுவோம், ஒரு வடை பாயசத்தை பார்த்தா விழுந்து போயிடும். இதுதான் நம்மளோட பிரகிருதி. ஒன்னும் இல்ல, ஒரு இலையில சாப்பாடு போட்டுட்டா பகவானை மறந்துடும். இப்போ இந்த அத்தியாத்ம ஜீவனத்துல கஷ்டம் மாத்திரம் பிரதிபந்தம் கிடையாது, சுகமும் பிரதிபந்தம் தான். எது எது நம்மள பகவானை மறக்க வைக்கிறதோ அது எல்லாமே பிரதிபந்தம் தான். நம்மள பகவானை மறக்க வைக்கிற எல்லா சுகமும் பிரதிபந்தம் தான். சரீரத்துக்கு சாப்பாடுன்றது ஒரு அளவுக்கு தேவை, சரீரத்தோட தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது. ஆனா அந்த தேவை அப்படின்றது போய் ஆசைன்றதும் போய் பேராசையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாம். இப்போவே நம்ம வாழ்க்கையில பார்த்தா எவ்வளோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம தேவைக்கு வச்சுருக்கோம், எவ்வளோ விஷயங்களை பேராசைப்பட்டு வச்சுருக்கோம், எவ்வளோ விஷயங்களை பெருமைக்காக வச்சுருக்கோம். இப்படி அந்த பேராசையில தான் போய் மாட்டிக்கிறோமே தவிர சரீரத்துக்கு தேவையான விஷயங்கள்ல நம்ம என்னைக்குமே கஷ்டப்பட மாட்டோம். வேதமே அதெல்லாம் தாராளமா பூர்த்தி பண்ணிக்கோன்னு தான் சொல்றது. எங்க மாட்டிக்கிறோம்னா அந்த தேவை அப்படின்றத தாண்டி அந்த எல்லையை மீறி போகும்போதுதான் மாட்டிக்கிறோம். கடைசியில என்ன இவாளோட கன்க்ளூஷன்னா, அயோத்திக்கு நாங்க போகலாம், பரதன் வேணா போய் அயோத்தியை ஆழ்ந்துக்கட்டும், ராமர் வேணா காட்டுக்கு தண்டகாரண்யத்துக்கு போய்க்கட்டும். அங்க போய் என்ன பண்ணுறது, அங்க இந்த மாதிரி ஆசிரமம் கிடைக்குமா இல்லையா தெரியாது. எங்களுக்கு இந்த பரத்வாஜ முனியும் ரொம்ப பிடிச்சு போச்சு, இந்த ஆசிரமத்தையும் ரொம்ப பிடிச்சு போச்சு, நாங்க இங்கே செட்டில் ஆயிடலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ரிஷிகிட்ட போய் கேட்குறா, டெய்லி இப்படி சாப்பாடு இருக்கு இல்லையா, இதே மாதிரி தானே, டெய்லி இதே ரொட்டீன் தானேன்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒரு நாள் வந்த வாழ்க்கை தான். திருப்பி ஏதோ மந்திரத்தை ஆவாகனம் பண்ணி இப்படி எடுக்கிற, எல்லாம் மறைஞ்சு போயிடும். இப்போ பரதன் ஒரே துக்கம் அவனுக்கு. அண்ணா நீ வந்தே ஆகணும், நீ இல்லாம அயோத்தியா என்ன ஆகுது. பரதன் சொல்றான், ஒரு முதலாளி தான் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்றான். ஒரு ஒருத்தர் கீழே இருந்துட்டு அவ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லறத கேட்டுட்டு இருந்துடுறது ரொம்ப ஈஸி. ஆனா முதலாளியா இருந்து பொறுப்பேத்துண்டு எல்லாம் பண்ணது ரொம்ப கஷ்டம். எனக்கு அந்த பொறுப்பே வேண்டாம், நீ ராஜாவா இரு, நான் உனக்கு சேவகனா இருக்கேன். நீ அயோத்தியக்கு வரலைன்னா இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும்னு ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குறேன். ராமர் எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில சொல்ற, ஆத்மானம் அனுஷோச்சத்துவம் கிமன்ய மனுஷோச்சசி. பரதா, ஒரு தம்பியை பார்த்து அவ்வளோ பிரியமா சொல்ல, பா தம்பி, நீ என்னத்தெல்லாமோ நினைச்சு கவலைப்படுறியேடா, கொஞ்சம் ஒன்ன நினைச்சு கவலைப்படு. உலகத்துல என்ன நடக்கிறது, இங்க என்ன நடக்கிறது, அங்க என்ன நடக்கிறது, நியூஸ் பேப்பர் அது இது இதுன்னு என்னத்தெல்லாமோ நினைச்சு நம்மளும் கவலைப்பட்டு நம்ம நேரத்தை வீணாக்கின்னு இருக்கோம். அதுக்கு நம்ம எல்லாருக்கும் ராமர் கொடுக்குற உபதேசம் ஆத்மான மனுஷோச்சத். கொஞ்சம் ஒன்ன நினைச்சு கவலைப்படேன். எவ்வளோ ஜென்மா எடுத்தாச்சு, எவ்வளோ வயசாயாச்சு, இன்னும் இப்படி சம்சாரத்திலேயே மாட்டிண்டு, இன்னும் அதே ஆசைகள், அதே பொறாம, அதே கோபம், இந்த சக்கரத்துக்குள்ளேயே மாட்டின்னு இருக்கோங்க. இதுல இருந்து எப்போ தப்பிச்சு போறது, எப்போ நாம ஜபம் பண்றது, எப்போ மந்திர ஜபம் பண்றது, எப்போ பகவத் தியானம் பண்றது, எப்போ ராமாயணம் படிக்கிறது, எப்போ பாகவதம் படிக்கிறது, இதெல்லாம் நினைச்சு கொஞ்சம் கவலைப்படுப்பா. நீ என்னத்தெல்லாமோ நினைச்சு கவலைப்படுறத விட்டுட்டு கொஞ்சம் ஒன்ன நினைச்சு கவலைப்படு அப்படின்னு ராமர் பரதனுக்கு உபதேசம் பண்றார். இந்த உபதேசத்தோட இன்னைக்கு பூர்த்தி பண்ணிட்டு, வேற என்னத்தெல்லாமோ நினைச்சு கவலைப்படுறத விட்டுட்டு, நான் இன்னும் இந்த சம்சாரத்திலேயே மாட்டின்னு இருக்கேனே, என்ன எப்படி கரையேத்திக்கிறது அப்படின்ற விஷயத்தை பற்றியும் இந்த ராமநவமி அன்னைக்கு நம்ம எல்லாம் சிந்தனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பூர்த்தி பண்ணிட்டு, कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। हृदयकुहरमध्ये केवलं ब्रह्ममात्रं हि अहमहमिति साक्षादात्मरूपेण भाति। हृदि विषमनसा स्वं चिन्वता मज्जता वा पवनचलनरोधात् आत्मनिष्ठो भवत्वम्।